Hello students, welcome back to this lecture series on chemistry, basic concepts and its calculation. This is lecture 9. ஸோ இந்த லெக்சரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீட் எக்ஸாம்ஸில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஓகேங்களா. ஸோ 1 to 8 லெக்சர்ஸில் இருக்கக்கூடிய கான்செப்டான அந்த கான்செப்ட்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பற்றி நம்ம இந்த லெக்சர்ஸில் பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா given the number, ஸோ 3 numbers அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. ஸோ 161 0.161 centimeter and 0.0161 centimeters அப்படின்னு கொடுத்தாங்க ஓகேங்களா. So the number of significant figures for the 3 numbers is, அதாவது இந்த 3 நம்பர்ஸோட சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது நம்மளுக்கு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னவே நல்லா தெரியும் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 3 நம்பர்ஸ் இருக்கு. ஸோ 3 நம்பர்ஸ்மே பாத்தீங்க அப்படின்னா நான்-ஜீரோ டிஜிட்ஸா இருக்கு ஓகேங்களா. ஸோ ஆல் நான்-ஜீரோ டிஜிட்ஸ் ஆர் சிக்னிஃபிகன்ட் நம்பர்ஸ் ஓகேங்களா. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் 161க்கு பாத்தீங்க அப்படின்னா 3 significant figures இருக்கு ஓகேங்களா. சோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 0.161 பாத்தீங்க அப்படின்னா அதுக்கும் 3 significant figures தான் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம டெசிமலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜீரோஸ் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம் ஓகேங்களா. சோ அப்ப இதுல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எத்தனை, நான்-ஜீரோ டிஜிட்ஸ் எத்தனை, 3 இருக்கு ஓகேங்களா. சோ அப்ப 3 significant figures. சோ ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 3 significant figures, 2க்கு 3 இருக்கிறது வந்து 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு ஓகேங்களா. சோ அப்ப பிங்கிற ஆப்ஷனும் இல்ல, சிங்கிற ஆப்ஷனும் கிடையாது. சோ ஏ இல்லனா டி அப்படிங்கிற ஆப்ஷன் நமக்கு தெரிஞ்சிருச்சு ஓகேவா. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 0.0161 அப்படின்னு இருக்கு ஓகேங்களா. ஸோ நான்-ஜீரோ டிஜிட்ஸ்க்கு முன்னாடி இருக்க ஜீரோவை நம்ம சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸா கன்சிடர் பண்ண மாட்டோம் இல்லையா. ஸோ அப்போ எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டா 3 significant figures ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் இஸ் டி. ஸோ டி ஆப்ஷன் தான் நம்மளுக்கு கரெக்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேவா. ஓகேண்ணா, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ ஈக்குவல் மாஸ் ஆஃப் H2O2 அண்ட் மீத்தேன் ஓகேங்களா. அதாவது ஈக்குவல் மாஸ், எல்லாவோட மாஸ் பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவலா எடுத்துக்கிட்டாங்க. ஹேவிங் டேக்கன் இன் கண்டெய்னர், ஒரு கண்டெய்னர்ல எடுத்துக்கிட்டாங்க of volume V ஓகேங்களா at temperature 27 degree Celsius in identical conditions. ஸோ 3 கேஸுமே பாத்தீங்க அப்படின்னா மூணுமே கேஸ் ஓகேங்களா. ஹைட்ரஜன் அப்படிங்கிறது கேஸ், ஆக்சிஜன் அப்படிங்கிறது கேஸ், மீத்தேன் அப்படிங்கிறது கேஸ். பட் ஆனா அவங்க எடுத்துக்கிட்டது ஈக்குவல் மாசஸ்ல எடுத்துக்கிட்டாங்க, ஒரு கண்டெய்னர்ல எடுத்துருக்காங்க ஓகேவா. the ratio of volume of gases ஓகேங்களா, H2 ஆக்சிஜன் அண்ட் மீத்தேனோட ரேஷியோ, அதாவது அதோட வால்யூமோட ரேஷியோ என்னவா இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும், ஃபர்ஸ்ட் வால்யூம் அண்ட் மாஸ். ஸோ வால்யூமையும் மாஸையும் ரிலேட் பண்ற ஃபார்முலாஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மோல்ஸ் ஓகேங்களா. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா வால்யூம் பை மோலார் வால்யூம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதோட மாஸ் கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா. நம்பர் ஆஃப் மோல்ஸ் வச்சு மாஸ் பை மோலார் மாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ இன் ஷார்ட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மாஸையும் வால்யூம் ரிலேட் பண்ற ஃபார்முலாஸ் நம்மளுக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸான ஃபார்முலாஸ் தான் ஓகேங்களா. ஸோ இதை வச்சு தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ப்ராப்ளம்ஸை நம்ம சால்வ் பண்ண போறோம் ஓகேங்களா. ஓகே டன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த நம்பர், இந்த வந்து ஃபார்முலா எடுத்துக்கிட்டோம் ஓகேங்களா. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் பை மோலார் வால்யூம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா. ஸோ இந்த ஃபார்முலா எடுத்துக்கிட்டோம். அண்ட் இதோட ரேஷியோஸ் தானே கேட்டிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸோட ரேஷியோஸ் எழுதுறேன். எப்படி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இங்க பாருங்க. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ரேஷியோல நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் மீத்தேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் ஓகேங்களா. ஸோ அதோட ஃபார்முலா படி நமக்கு தெரியும் இல்லையா, வால்யூம் டிவைடட் பை மோலார் வால்யூம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ மோலார் வால்யூம் ஃபார் ஆல் கேசஸ் இஸ் சேம் ரைட். ஸோ 22.4 மோல் லிட்டர் பர் மோல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ அப்போ இது மூணுக்கும் நான் அப்படி எழுதிட்டேன் ஓகேங்களா. ஸோ காமனா இருக்கு ஓகேவா. ஸோ மூணுமே பாத்தீங்க அப்படின்னா காமனா இருக்கு. அண்ட் இதுல ரேஷியோஸ்ல இருக்கு. ஸோ ரேஷியோல இருக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா நம்ம காமனா இருக்க டேர்ம்ஸை கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா. ஸோ இதுவும் கேன்சல் ஆகிடும், இதுவும் கேன்சல் ஆகும், இதுவும் கேன்சல் ஆகும். ஸோ இது கேன்சல் ஆகும்போது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எப்படி கிடைக்கும், நம்பர் ஆஃப் மோல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு வால்யூம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ இதை தான் வந்து அவகாடோ லாஸ் நம்ம பார்த்துருப்போம் ஓகேவா. ஆனா நம்மளோட கான்செப்ட் என்னது, நமக்கு இன்கேம் வால்யூம் அண்ட் மாஸையும் ரிலேட் பண்ணும் இல்லையா. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா நமக்கு வால்யூம் அப்படியே வச்சுக்கிட்டேன் ஓகேங்களா. ஸோ மோல்ஸ், அதாவது இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து நான் வந்து மாஸ்க்கு சேஞ்ச் பண்றேன். எப்படி சேஞ்ச் பண்ண முடியும், நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை மோலார் மாஸ் அப்படின்னு நம்ம சொன்னோமா. ஸோ அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன், மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் மாஸ் ஆஃப் மீத்தேன் அப்படின்னு எழுதிட்டேன் ஓகேங்களா. ஸோ டிவைடட் பை மோலார் மாஸ் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நம்ம மோலார் மாஸ் அப்படிங்கிறது கேன்சல் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மோலார் மாஸ் இஸ் டிஃபர் ஃபார் ஆல் எலமெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ ஹைட்ரஜனோட மோலார் மாஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 2 அப்படின்னு நமக்கு தெரியும். ஆக்சிஜனோட மோலார் மாஸ் அப்படிங்கிறது O2 மோலார் மாஸ் பாத்தீங்க அப்படின்னா 32 அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ CH4 ஒரு கார்பனுக்கு 12, 4 ஹைட்ரஜன்ஸ் இருக்கு. ஸோ 12 + 4 16 ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றுக்கும் பாத்தீங்க அப்படின்னா மோலார் மாஸ் அப்படிங்கிறது மாறுது ஓகேங்களா. ஸோ நம்மளோட கான்செப்ட் என்னது, மாஸையும் வால்யூம் ரிலேட் பண்ணும் ஓகேங்களா. ஸோ நமக்கு மாஸ் அண்ட் வால்யூம் அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு ஓகேவா. ஓகே. ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா மாஸ், நம்மளுக்கு கொஸ்டின்ல ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஈக்குவல் மாசஸ் ஓகேங்களா. ஸோ ஈக்குவல் மாசஸ்னா என்ன, எல்லா மாசையும் நான் சேமா எடுத்துக்கிட்டேன் ஓகேங்களா. ஸோ அப்போ சேமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் நம்பர்ல மாத்தலாம் இல்லையா. ஸோ எப்படி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ரேஷியோஸ்ல இருக்கு இல்லையா, மாஸ் ஆஃப் ஆக்சிஜன்
இது எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா நான் மாஸ் m அப்படின்னு நான் டினோட் பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஸோ எல்லா பிளேஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னா நான் m அப்படிங்கறது ரீப்ளேஸ் பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஸோ எல்லா பிளேஸ்லயும் m ரீப்ளேஸ் பண்ணிட்டேன் அண்ட் மோலார் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அண்ட் மீத்தேன் அப்படிங்கறதையும் நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஸோ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம் ஓகேவா. ஸோ நம்ம மாஸ் அண்ட் வால்யூமோட ரிலேட் பண்ணிட்டோம் ஓகேங்களா. ஸோ வந்து நம்ம இந்த இடத்துல மாஸ் அப்படிங்கிறது எல்லா இதுலயும் சேமா இருக்கு அண்ட் இது எல்லாமே ரேஷியோஸ்ல இருக்கு. ஸோ ரேஷியோஸ்ல இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்மளால காமன் டேர்ம்ஸ் கேன்சல் பண்ணோம் இல்லையா. ஸோ இப்போ மாஸ் அப்படிங்கிறது நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு கடைசியா வரது 1/2 is 1/32 is 1/16 அப்படின்னு இருக்கு ஓகேங்களா. ஸோ இது வந்து ஃபிராக்ஷனல்ஸ்ல மாத்தணும். அதாவது நம்ம நார்மல் ஹோல் நம்பர்ஸ்ல மாத்தணும்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் நம்பரால மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த பர்டிகுலர் நம்பர் பாத்தீங்க அப்படின்னா இந்த 3 நம்பர்ஸ்ல எது ரொம்ப பெருசா இருக்கு, 32 அப்படிங்கிறது பெருசா இருக்கு ஓகேவா. ஸோ அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா 32ஆல எல்லா நம்பர்ஸையும் இன்டூ பண்றேன் ஓகேங்களா. ஸோ பாத்தீங்க அப்படின்னா நான் 32 divided by 2 is ஓகேங்களா. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா 32 divided by 32 அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 32 divided by 16 ஓகேங்களா. ஸோ இதை சிம்பிளை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 16, இதை சிம்பிளை பண்ணும்போது 1, இதை சிம்பிளை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா 2 ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன்ஸ்ல இந்த ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. ஸோ 8, 16, 1 இருக்கு, நம்மளுக்கு 16, 1 தான் வேணும். ஸோ 16, 8, 1. ஸோ இதுவும் நம்மளுக்கு மேட்ச் ஆகல. 16, 1, 2 ஓகேங்களா. ஸோ அப்போ சி ஆப்ஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு மேட்ச் ஆகுது. ஸோ அப்போ ஆன்சர் இஸ் சி. So next problem number 3. An element X has the following isotopic compositions. அதாவது X அப்படிங்கிற எலிமெண்ட் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஐசோடோப்ஸ் இருக்கு ஓகேங்களா. சோ அது என்னென்ன ஐசோடோப்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கீழே கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. சோ அதோட பெர்சன்டேஜஸ் கொடுத்துட்டாங்க ஓகேவா. இவ்வளவு பெர்சன்டேஜஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. The weighted average atomic mass of naturally occurring element X is close to ஓகேங்களா. அதாவது என்ன கேக்குறாங்க அப்படின்னா ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் அப்படிங்கிறது நமக்கு கேக்குறாங்க ஓகேங்களா. சோ நமக்கு ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் கால்குலேட் பண்ணா நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா. சோ இந்த ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு முன்னாடி இருந்த ஃபார்முலா விட கொஞ்சம் டீடைல்டா புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் சிம்பிளா எழுதிருக்கேன் ஓகேங்களா. சோ இந்த M1 அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா the mass of first element ஓகேங்களா. அதாவது ஃபர்ஸ்ட் ஐசோடோப்போட மாஸ் அண்ட் ஹவு மச் நம்பர் ஓகேங்களா. சோ இது வந்து N1 ஓகேவா. சோ பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் N1 அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா how many numbers of that X element present. அதாவது மாஸ் M1 இருக்கு இல்லையா ஃபர்ஸ்ட் மாஸ் 1. சோ இந்த இடத்துல மாஸ் 1 பாத்தீங்க அப்படின்னா நம்ம 200 அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா. சோ அது எவ்வளவு நம்பர்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா N1 அப்படிங்கிறது 90 ஓகேங்களா. ஸோ அதாவது பெர்சன்டேஜஸ்ல இருக்கு. ஸோ பெர்சன்டேஜஸ்ல இருக்குன்னா என்ன மீனிங் 100 மாலிகூல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதுல 90 மாலிகூல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 200 அப்படிங்கிற அதோட மாஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா. ஸோ ஏன் நம்ம இந்த மாஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மாஸ் நம்பர் ஓகேங்களா. ஸோ ஒரு எலமெண்டோட மாஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 99% அதோட மாஸ் நம்பர்ஸ்ல தான் இருக்கு. அதாவது அதோட நியூக்ளியஸ் சென்டர் பார்ட்ல தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் லெக்சர்ஸ்ல பார்த்திருக்கோம் இல்லையா. ஸோ அதை வச்சு தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மாஸ் M1 அப்படிங்கிறது 200 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். N1 அப்படிங்கிறது நம்ம 90 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி M2 அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 199 அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா. ஸோ M1 அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 200 into N1 பாத்தீங்க அப்படின்னா 90 ஓகேங்களா பிளஸ். ஸோ M2 அப்படிங்கிறது 199 அப்படின்னு நம்ம சொல்றோம் மல்டிப்ளைட் பை N2. N2 எத்தனை இருக்கும் 8% அப்படின்னா 8 மாலிகூல்ஸ் இருக்கும். அதாவது 100 மாலிகூல்ஸ் எடுத்தோம் அப்படின்னா 8 மாலிகூல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு 199 மாஸ் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் தான் பிரசன்ட் ஆயிருக்கு ஓகேவா. ஸோ நம்ம பிளஸ் M3ங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 202 அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேவா. ஸோ மல்டிப்ளைட் பை 2 ஓகே. ஸோ இதை வந்து டிவைடட் பை ஸோ N1 பிளஸ் N2 பிளஸ் N3 அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ N1 அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 90 பிளஸ் ஸோ N2 பாத்தீங்க அப்படின்னா 8 பிளஸ் N3 அப்படிங்கிறது 2 ஓகேங்களா. ஸோ இதை வந்து பிளஸ் பண்ணீங்க அப்படின்னா 90 பிளஸ் 8 98 98 பிளஸ் 2 100 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் லெக்சர்ஸ்ல என்ன பார்த்திருப்போம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பெர்சன்டேஜஸ்ல இருந்தா டைரக்டா நம்ம பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ 200 into 90/100 அப்படின்னு நம்ம போட்டிருப்போம் ஓகேங்களா. ஸோ பிளஸ் அதே மாதிரி 199 into 8/100 அப்படின்னு நம்ம போட்டிருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம போடலாம் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஜென்ரல் ஃபார்ம்ல நான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு இந்த ஃபார்முலா மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ இதை சிம்பிளை பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 199.96 அப்படின்னு வருது ஓகேங்களா. ஸோ 199.96ல ஏதாவது ஆன்சர்ஸ் இருக்கா இல்ல ஓகேங்களா. ஸோ பட் ஆனால் பாத்தீங்க அப்படின்னா 0.96 அப்படின்னு இருக்கு ஓகேவா. ஸோ இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்ராக்சிமேட்லி 200 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா. ஸோ 200 அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு இருக்கு இல்லையா. ஸோ டி அப்படிங்கிற ஆப்ஷன் 200 அப்படின்னு இருக்கு ஓகேவா. ஸோ எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா AMU அதாவது அட்டாமிக் மாஸ் யூனிட்ல அவங்க கொடுத்திருக்காங்க. ஸோ அப்போ நம்ம 200 AMU அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் ஓகேவா. ஓகே தென் ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் நம்பர் 4 ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராப்ளம்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா which of the following has a maximum number of atoms. ஸோ எதுக்கு வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 4 ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க ஓகேவா. ஓகே தென் ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சில்வர் அதாவது AG அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட அட்டாமிக் மாசஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் மெக்னீஷியம் 1 கிராம் எடுத்திருக்கோம். அது வந்து 24 அப்படிங்கிறது அதோட அட்டாமிக் மாஸ் அப்படி கொடுத்திருக்காங்க. ஆக்சிஜன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்சிஜனுக்கு 16 ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு O2 மாலிகூல்ஸ் இருக்கிறதுனால நம்ம 32 அப்படின்னு எடுத்துப்போம் ஓகேங்களா. ஸோ அது பாத்தீங்க அப்படின்னா லித்தியம் பாத்தீங்க அப்படின்னா 7 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் நம்பர் ஆஃப்
மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ நம்ம ஆட்டம்ஸ் கண்டுபிடிக்கிறது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிப்போம். அதுலேருந்து நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் கண்டுபிடிப்போம். அதுலேருந்து நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படிங்கிறது கண்டுபிடிப்போம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்க போறோம். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? given mass divided by molar mass அப்படிங்கிறது தான் நம்மளோட மோல்ஸ், ரைட்? ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு given mass divided by molar mass அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல molar mass அப்படிங்கிறத நம்ம அட்டாமிக் மாஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1/108. ஓகேங்களா? ஸோ 1/108 அது வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி 1/24. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1/32. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1/7. ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுல ஆக்சிஜன் மாலிகூல்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்சிஜன் மாலிகூல்ஸ்ல 2 ஆட்டம் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதுக்கு மட்டும் 2/32 Na அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஸோ Na அப்படிங்கிறது ஏன் சப்ஸ்டிட்யூட் பண்றோம்? மோல்ஸ். 1 மோல்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா 6.022 10⁻23 மாலிகூல்ஸ் இருக்கு, ஆர் பார்ட்டிகல்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுல இருந்து நம்ம வந்து நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் அதாவது 1 மோல்ஸ் அப்படிங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா 6.022 into 10⁻23 பார்ட்டிகல்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஸோ அப்போ திஸ் மச் மோல்ஸ் இருக்கும் போது இது கூட நம்ம Na அப்படிங்கிறது அதாவது அவகாடோ நம்பர் கூட நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆக்சிஜன்ல மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்சிஜன் மாலிகூல்ஸ்ல பார்த்தீங்கன்னா 2 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு. ஸோ நம்ம ஆட்டம் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா 2/32 அப்படின்னு நான் போட்டுட்டேன். ஓகேங்களா? ஸோ இது சிம்பிளை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா 1/16 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதுலயும் 1/108 Na அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுலயும் பார்த்தீங்க அப்படின்னா 1/24 Na அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ Na அப்படிங்கிறது அவகாடோ நம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி 1/7 Na அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது சிம்பிளை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸோ 2/16 அதை அப்படி எழுதிருக்கேன். ஓகேங்களா? ஸோ என்னோட ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் லிட்டில் ஒஸ்டா இருக்கிறதுனால நான் உங்களுக்கு இந்த மாதிரி டேபிள்ஸ்லேயே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால சிம்பிளை பண்ண முடியும் இல்லையா? ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து 1/8 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து கீழே இருக்க நம்பர்ஸ் மட்டும் நம்ம பார்க்கணும். ஏன்னா மேலே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சேமா இருக்கு இல்லையா? ஸோ மேலே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா Na அவகாடோ நம்பர்ஸாக தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ கீழே இருக்க நம்பர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது மட்டும் வேரி ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ இதை வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ கீழே இருக்க நம்பர் பெருசா இருந்தால் அதோட அது வந்து டிவைட் பண்ணும்போது அதோட சிம்பிளை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சின்ன சின்ன நம்பர்ஸா கிடைக்கும் இல்லையா? ஸோ கீழே இருக்க நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 100 அப்படின்னு இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1/100 அப்படின்னா என்ன மீனிங்? ஸோ 0.01 அப்படின்னு நம்ம மீனிங். ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா 1/10 அப்படின்னா ஸோ 0.1 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ கீழே இருக்க நம்பர் வந்து சின்னதா இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதோட நம்பர்ஸ் வந்து சிம்பிளை பண்ணும்போது பெருசா இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ இதுல எதுக்கு சின்ன நம்பர்ஸா இருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ Na/7 அப்படிங்கிறது தான் சின்ன நம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ 8 இருக்கு, இங்க 24 இருக்கு, 108 இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல சின்ன நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவகாடோ நம்பர் டிவைடட் பை 7 அப்படிங்கிறது சின்ன நம்பரா இருக்கு. ஸோ அப்போ எந்த ஆட்டம்க்கு வந்து ஸோ இதுல எந்த இதுக்கு வந்து அதிகமான நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா D அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஓகே டன். ஸோ சிமிலர்லி பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ ப்ராப்ளம் நம்பர் 5. An organic compound contains a carbon, hydrogen and oxygen. ஓகேங்களா? ஸோ கார்பன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இட்ஸ் எலமெண்டல் அனாலிசிஸ் கேவ் கார்பன் பார்த்தீங்க அப்படின்னா 38.71% இருக்கு, ஹைட்ரஜன்ஸ் அப்படிங்கிறது 9.6% இருக்கு. ஓகேங்களா? பட் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜனும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கார்பன் அண்ட் ஹைட்ரஜனோட பெர்சன்டேஜஸ் தான் கொடுத்துருக்காங்க, ஆக்சிஜன் நம்மளுக்கு கொடுக்கல. ஓகேவா? ஓகே ரைட். The empirical formula of the compound would be. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன கேட்குறாங்க அப்படின்னா empirical formula அப்படிங்கிறது நம்ம கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே டன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கிவன் இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு ஒரு டேபிள் மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் இருக்கு, ஹைட்ரஜன்ஸ் அதோட பெர்சன்டேஜ் கம்போஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ பெர்சன்டேஜ்னா என்ன மீனிங்? 100 அதாவது 100%ல 100 கிராம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 38.71 கிராம்ஸ் வந்து கார்பன் இருக்கு, 100 கிராம்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா 9.67 கிராம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? ஓகே டன். ஸோ அதை வச்சு தான் இப்போ நம்ம ரிமைனிங் அதாவது ஆக்சிஜனோட பெர்சன்டேஜஸ் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ எப்படி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 100 மைனஸ் ஸோ இது ரெண்டையும் பிளஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 38.71 பிளஸ் 9.67. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து நம்ம சிம்பிளை பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆக்சிஜன் எவ்வளவு பெர்சன்டேஜஸ் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ சிம்பிளை பண்ணலாமா? ஸோ 38.71 ஸோ 9.61 அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ 2 6 12 13 1 10 18 so 48.71
32 அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா ஸோ இது 100ல இருந்து நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 100 minus 48.32 அப்படின்னு சொன்னோம்னா 00 ஓகேவா ஸோ 10,999 ஓகேவா ஸோ சிம்பிளை பண்ணும்போது 8,6,1,5 ஓகேங்களா ஸோ 51.68% ஆஃப் ஆக்சிஜன் இருக்கு ஓகேங்களா ஸோ நான் சம்திங் எங்கேயோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ நீங்க சிம்பிளை பண்ணிக்கோங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 51.62 தான் வருது இல்லையா ஸோ சம்திங் மேபி எங்கேயோ மிஸ்டேக் இருக்கு நீங்க கரெக்டாக கால்குலேட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இது இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணுவோம் ஏன்னா அது தெரிஞ்சாதான் நம்மளால வந்து ஹவு மச் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அதாவது சிம்பிளஸ்ட் ஹோல் நம்பர் ரேஷியோஸ்ல அந்த கார்பன் அதாவது அந்த ஆட்டம் எவ்வளவு பிரசன்ட் இருக்கு அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா ஸோ அது கண்டுபிடிக்கணும் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணுவோம் ஸோ ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஏன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு இது எக்ஸாக்ட் மாஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது நம்ம என்ன அசியூம் பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 100 கிராம்ஸ்ல இவ்வளவு மாசஸ் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம அசியூம் பண்ணிட்டோம் இல்லையா ஸோ அதனாலதான் வந்து நம்ம ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா ஸோ ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிவன் மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம் நான் வந்து அட்டாமிக் மாஸ் அப்படின்னு எழுதிருக்கேன் ஸோ அட்டாமிக் மாஸ் அப்படிங்கிறதுக்கும் மோலார் மாஸ் அப்படிங்கிறதுக்கு என்னது யூனிட் தான் டிஃபரெண்ட் ரைட் ஸோ மோலார் மாஸ் அப்படிங்கிறது கிராம் பெர் மோல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ அப்போ வந்து கிவன் மாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 38.71 டிவைடட் பை 12 அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 9.67 டிவைடட் பை 1 ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 51.62 டிவைடட் பை 16 ஓகேவா ஓகே தான் ஸோ இதை சிம்பிளை பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிடும் ஓகேங்களா ஸோ சிம்பிளை பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ இந்த 3 நம்பர்ஸ்ல எது ரொம்ப சின்ன நம்பர் ஸோ இந்த சின்ன நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுதான் 3.225 அப்படிங்கிறது சின்ன நம்பர் ஸோ இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா 3.225 அப்படிங்கிறது இருக்கு ஓகேங்களா ஸோ அப்போ இந்த நம்பர் அதாவது இந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எல்லா நம்பர்ஸையும் வந்து இந்த ஸ்மாலஸ்ட் நம்பரால டிவைட் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ இது 3.225 இதையும் நம்ம டிவைட் பண்ணுவோம் ஸோ இதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3.225 டிவைட் பண்ணுறோம் ஸோ இதையும் 3.225 டிவைட் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி டிவைட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா கேன்சல் ஆகி நம்மளுக்கு 1 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்லி 3 டைம்ஸாக இருக்கு இல்லையா ஸோ 3 into 3 பார்த்தீங்க அப்படின்னா 9 அப்படிங்கிறது வருது இல்லையா ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3 டைம்ஸ் அப்ராக்சிமேட்லி இருக்கு ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 1 அப்படின்னு இருக்கு ஓகேங்களா ஸோ இதை சிம்பிளை பண்ணும்போது தான் பார்த்தீங்க அப்படின்னா 1 3 and 1 அப்படின்னு இருக்கு ஓகேங்களா ஸோ இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 1 கார்பன் இருந்தா அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 ஹைட்ரஜன்ஸ் அது கூட இருக்கு அண்ட் 1 கார்பனுக்கு பாத்தீங்க அப்படின்னா 1 ஆக்சிஜன் அப்படிங்கிற ஃபார்ம்ல அட்டாச் ஆயிருக்கு ஓகேங்களா ஸோ 1 3 1 ஸோ கார்பன் 1 ஸோ இன் ஷார்ட்ல நான் எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ கார்பன் 1 ஹைட்ரஜன் 3 ஆக்சிஜன் பாத்தீங்க அப்படின்னா 1 அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா ஸோ இந்த ஆன்சர் இங்க இருக்கா பாத்தீங்க அப்படின்னா ஸோ CH4 எல்லாமே 3 1 இருக்கு இதுல 1 4 1 அப்படின்னு இருக்கு 1 3 1 ஓகேங்களா ஸோ சி ஓகேவா Okay, problem number 6. The number of moles of hydrogen molecules required to produce 20 moles of ammonia through Haber process. ஓகேங்களா ஸோ அதாவது அமோனியா அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் பண்றோம் ஸோ இந்த வகையில நம்ம அமோனியா அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் பண்ணா அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹேபர் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ நம்மளுக்கு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கு ஓகேங்களா ஸோ N2 பிளஸ் ஹைட்ரஜன் gives us அமோனியா அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு ஓகேங்களா ஸோ நம்ம ஸ்காட்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ஸ் வச்சு நம்மளால என்ன சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ 1 mole of nitrogen requires 3 moles of hydrogen ஓகேங்களா ஸோ 1 mole of nitrogens நம்ம எடுத்தோம் அப்படின்னா 3 moles of hydrogens இருக்கும்போது தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 2 moles of அமோனியா அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்குது ஓகேங்களா ஸோ நம்மளுக்கு எவ்வளவு மோல்ஸ் கேட்டிருக்காங்க 20 moles of அமோனியா அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க இல்லையா ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம்னா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா 10 மல்டிப்ளை பண்றோம் ஓகேங்களா ஸோ எல்லாமே நம்ம 10 மல்டிப்ளை பண்ணுவோம் பார்த்தீங்க அப்படின்னா 10 moles of nitrogen கம்ப்ளீட்லி ரியாக்ட் ஆக நமக்கு 30 moles of hydrogens அப்படிங்கிறது தேவை இட் gives 20 moles of அமோனியா ஓகேங்களா ஸோ இப்போ 20 moles of அமோனியா நான் சிந்தசிஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எனக்கு 30 moles of hydrogens அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படுது ஸோ ஆப்ஷன் டி இஸ் அ ஆன்சர் ஓகேவா ஓகே ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 7 ஸோ வாட் வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் மெஷர்ட் அட் 0 degree Celsius and 1 atmospheric pressure is need to burn completely 1 liter of propane gas ஓகேங்களா ஸோ propane gas அப்படிங்கிறது C3H8 அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா ஸோ இந்த propane gases பாத்தீங்க அப்படின்னா நம்ம கம்ப்ளீட்டடா பாத்தீங்க அப்படின்னா burn பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு how much volume of oxygen required அப்படிங்கறத நம்மளோட கொஸ்டின் ஓகேங்களா ஓகே தென் ஸோ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டா நம்ம burn பண்ணும்போது அதாவது இந்த மாதிரி propane gases அதாவது இந்த ஆர்கானிக் gases அதாவது C3 அப்படிங்கிறது இல்லையா ஸோ இந்த மாதிரி ப்ரொப்பேன் கேஸஸை நம்ம கம்ப்ளீட்டா பேர்ன் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு
கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் அப்படிங்கிறது தான் நமக்கு லாஸ்ட்ல கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் பாத்தீங்க அப்படின்னா நான் இங்க சிம்பிள் ஃபார்ம்ல எழுதிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கம்பஷன் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேஸஸ் எடுத்து நம்ம ஆக்சிஜன் கூட ஹீட் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைட்ஸ் அண்ட் வாட்டர் அப்படிங்கிறது நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டாய்சியோமெட்ரிக் கால்குலேஷன்ஸ் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நமக்கு என்ன தெரியணும்? ஸோ கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது வந்து பேலன்ஸ்டா இருக்கணும் இல்லையா? ஸோ இது வந்து பேலன்ஸ்டா இருக்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஸோ இங்க 3 கார்பன்ஸ் இருக்கு. பட் ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு கார்பன்ஸ் தான் இருக்கு. ஸோ இப்போ இது வந்து இட்ஸ் நாட் பேலன்ஸ்ட். ஓகேவா? ஸோ இதை நம்ம பேலன்ஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ இப்போ 3 கார்பன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா 3 இன்டூ கார்பன் டை ஆக்சைட்ஸ் அப்படின்னு நான் போட்டேன். ஓகேங்களா? ஸோ அந்த ஹைட்ரஜன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 8 ஹைட்ரஜன்ஸ் இருக்கு. ஸோ 8 ஹைட்ரஜன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து 4 அப்படிங்கிறது போடுறேன். ஏன்னா இங்க ஆல்ரெடி 2 இருக்கு. 4 into 2 8. ஓகேங்களா? ஸோ அப்போ 8 ஹைட்ரஜன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆக்சிஜன் அப்படிங்கிறது பேலன்ஸ்ல இருக்கா இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 2 ஆக்சிஜன் தான் இருக்கு. இங்க பாத்தீங்க அப்படின்னா 3 into 6 ஆக்சிஜன் ஆட்டம் பிளஸ் 4. அதாவது டோட்டலா நமக்கு 10 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ 10 ஆக்சிஜன் ஆட்டமா இது மாறணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம 5 அப்படிங்கிறத நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா? ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ 5 ஆக்சிஜன் மாலிகூல்ஸ் அதாவது 1 ப்ரோபேன் கேஸஸ் பாத்தீங்க அப்படின்னா 5 ஆக்சிஜன் மாலிகூல்ஸ் கூட கம்பைன் ஆனாதான் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கம்ப்ளீட்டடா பர்ன் ஆகுது அப்படிங்கிற மீனிங். ஓகேங்களா? ஸோ நம்மளோட கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 1 லிட்டர் அதாவது 1 லிட்டர் ஆஃப் ப்ரோபேன் கேஸஸ் அதாவது இது வந்து கேஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ கேஸ் அப்படிங்கிறது நம்ம வால்யூம்ல தான் மெஷர் பண்ணுவோம். ஸோ வால்யூம் அப்படிங்கிறது நம்ம லிட்டர்ல மெஷர் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இந்த 1 லிட்டர் ஆஃப் கேஸஸ் இந்த ப்ரோபேன் கேஸஸ் கம்ப்ளீட்டடா கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டரா மாறணும் அப்படிங்கிறதுக்கு ஹவு மச் வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன்ஸ் ரெக்கையர்ட் அப்படிங்கிறது தான் நம்மளோட கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம அதை கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? ஸோ இன் ஷார்ட் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஆக்சிஜன் அப்படிங்கிறதும் பாத்தீங்க அப்படின்னா கேசஸ். ஸோ அதனால என்ன பண்றோம் அப்படின்னா ரெண்டுமே கேசஸ்ல இருக்கு. ஸோ ரெண்டுமே கேசஸ்ல இருந்து நம்ம என்ன லா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா லா ஆஃப் கம்பைனிங் வால்யூம் அப்படிங்கிறத அப்ளை பண்ணலாம் இல்லையா? ஸோ லா ஆஃப் கம்பைனிங் வால்யூம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஸோ ஸ்காட்சியோமெட்ரி வச்சு நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஸோ 1 வால்யூம் ஆஃப் நம்ம கேசஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு 5 வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன்ஸ் ரெக்கையர்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆர் 1 லிட்டர் ஆஃப் கேசஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு 5 லிட்டர்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் ரெக்கையர்ட் டு கம்ப்ளீட்லி கன்வெர்ட். அதாவது இந்த கேசஸை கம்ப்ளீட்டா கன்வெர்ட் ஆகிறதுக்கு எனக்கு 5 லிட்டர்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு கொஸ்டின்ஸ்ல கேட்டதும் பாத்தீங்க அப்படின்னா வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் கேஸ் மெஷர்ட். ஓகேங்களா? ஸோ வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன்ஸ் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 5 லிட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஓகே. So problem number 8. In which case is the number of molecules of water maximum? ஓகேங்களா? ஸோ எந்த கேசஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன டேபிள் கொடுத்துருக்கேன். ஏன்னா உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வாட்டர் அப்படிங்கிறதா இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிப்போம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சா என்ன பண்ணுவோம்? நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? மாஸ் பை number of moles is equal to so mass by molar mass அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? so mass by molar mass அப்படி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? பட் ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா சம்திங் லிட்டர்ஸ்லயும் கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சோ இன்னொரு ஃபார்முலாவை எழுதிக்கிறோம். so number of moles is equal to volume by molar volume. ஓகேங்களா? சோ அந்த ஃபார்முலாவை நம்ம எழுதி வச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 18 ml ஆஃப் வாட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 18 ml ஆஃப் வாட்டர். ஸோ இது வந்து லிக்விட் ஸ்டேட்ல இருக்கு. ஸோ லிக்விட் ஸ்டேட்ல இருந்தா பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் அதாவது வால்யூம் பை மோலார் வால்யூம் அப்படிங்கிறது நம்மளால யூஸ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா டென்சிட்டி வச்சு நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ வால்யூம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 18 ml அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. டென்சிட்டி ஆஃப் வாட்டர் பாத்தீங்க அப்படின்னா 1 கிராம் per ml அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ 1 கிராம் per ml into 18 ml அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இது gives a mass of water. ஓகேங்களா? ஸோ mass of water பாத்தீங்க அப்படின்னா ml கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ 18 கிராம் அப்படிங்கிறது தான் 18 ml ஆஃப் வாட்டரோட மாஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு பாத்தீங்க அப்படின்னா நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணலாமா? ஸோ அப்போ பாத்தீங்க அப்படின்னா 18 divided by so molar mass of water பாத்தீங்க அப்படின்னா so வாட்டரோட மாலிகூல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா H2O அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? so H2O so molar mass கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு ஹைட்ரஜன்ஸ் இருக்கு. so ஒரு ஹைட்ரஜனோட மாஸ் பாத்தீங்க அப்படின்னா 1. so ஆக்சிஜனோட மாஸ் பாத்தீங்க அப்படின்னா 16 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? so 2 + 16 பாத்தீங்க அப்படின்னா 18 கிராம் per mole அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? so molar mass of water பாத்தீங்க அப்படின்னா 18 கிராம் per mole அப்படின்னு நம்ம சொல்றோம். so இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 18 ml ஓட மாஸ் பாத்தீங்க அப்படின்னா 18 ml ஆஃப் வாட்டரோட மாஸ் 18 கிராம். so divided by 18 கிராம் per mole அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து கிராம். ஸோ இது கிராம் per mole. ஓகேங்களா? ஸோ சிம்பிளை பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா
1 mole அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 0.18 grams அதாவது 0.18 grams divided by molar mass of water is 18 ஓகேங்களா ஸோ இதை சிம்பிளை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 1 mole அப்படிங்கிறது கிடைக்கும் இதை சிம்பிளை பண்ணும்போது 0.1 moles அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு ஓகேவா ஸோ சிமிலர்லி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் வேப்பர்ஸாக இருக்கு ஸோ வேப்பர்ஸாக இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ணலாம் இல்லையா ஸோ வால்யூம் பை மோலார் வால்யூம் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ இப்போ 0.0024 ஓகேங்களா ஸோ 224 லிட்டர் டிவைடட் பை மோலார் வால்யூம் அது எவ்வளோன்னு கேட்டிங்க அப்படின்னா 22.4 லிட்டர் per mole அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இதை சிம்பிளை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 4 digits தள்ளி வருது இல்லையா அதாவது 0. அதாவது 10 power minus 4 அப்படின்னு நம்ம வருவோம் ஓகேங்களா ஸோ this much moles of water அப்படிங்கிறது நமக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கு ஓகேங்களா ஸோ லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 10 power 3 moles அப்படின்னு அவங்க டைரக்டா கொடுத்துட்டாங்க ஓகேங்களா ஓகே டன் ஸோ இது வந்து நம்ம புரியணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு சிம்பிளா இப்படி கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1 moles 0.01 moles இது பார்த்தீங்க அப்படின்னா 10 power 4 minus 4 அப்படின்னு எழுதிருந்தோம் ஸோ அதை சிம்பிளை பண்ணும்போது 0.001 moles அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கேட்ட கொஸ்டின் என்னது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஸோ மோல்ஸ்ல இருந்து நம்ம எப்படி வந்து நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அப்படிங்கிறது கண்டுபிடிப்போம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ அவகேடா நம்பர்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சணும் இல்லையா ஓகே ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம NA அப்படிங்கிறதுனால மல்டிப்ளை பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா விச் ஒன் ஹேஸ் அ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் ஓகேங்களா ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் எதுக்கு அதிகமா இருக்கோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸும் அதிகமா இருக்கும் ஓகேங்களா ஸோ சிம்பிள் வே ரைட் ஸோ 1 நம்பர் ஆஃப் அதாவது அவகேடா நம்பர் அதாவது NA அப்படிங்கிறது கூட மல்டிப்ளை பண்றோம் ஸோ இதுல எந்த நம்பர்ஸ் வந்து எல்லாத்துலயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம NA அப்படிங்கிறத மல்டிப்ளை பண்றோம் இல்லையா ஸோ எல்லாத்துலயும் நம்ம NA அப்படிங்கிறத மல்டிப்ளை பண்றதுனால இந்த நம்பர்ஸ்ல எது மேக்ஸிமமா இருக்கோ அதுதான் வந்து அதுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அதாவது 18 ml ஆஃப் வாட்டருக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கும் ஓகே சார் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் அ ரைட் ஆன்சர் ஓகேவா ஓகே ஸோ சிமிலர்லி பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் 9 ஓகேவா ஸோ இந்த ப்ராப்ளம்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சப்போஸ் த எலமெண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் ஸோ எக்ஸ் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்டும் அண்ட் ஒய் அப்படிங்கிற எலமெண்ட் கம்பைன் ஆகுது டு ஃபார்ம் 2 காம்பவுண்ட்ஸ் XY2 அண்ட் X3Y2 அப்படிங்கிற 2 காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணுது ஓகேங்களா ஸோ வென் 0.1 மோல்ஸ் ஆஃப் XY2 அதாவது XY2 அப்படிங்கிறது 0.1 மோல்ஸ் அதாவது நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க ஓகேங்களா ஸோ அதோட மாஸ் அதாவது வெயிட்ஸ் 10 கிராம் ஓகேங்களா ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க அண்ட் அதோட மாஸஸும் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க ஓகேங்களா ஓகே டன் ஸோ சிமிலர்லி பாத்தீங்க அப்படின்னா ஸோ X3Y2 அப்படிங்கிற அந்த இதோட வந்து மோல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 0.05 மோல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அதோட மாஸ் பாத்தீங்க அப்படின்னா 9 கிராம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ த அட்டாமிக் வெயிட் ஆஃப் X அண்ட் Y ஆர் ஓகேங்களா ஸோ அதாவது அட்டாமிக் வெயிட் அப்படிங்கிறது நம்ம கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு நம்மளால என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ண முடியுது அப்படிங்கிறது பார்ப்போம் ஓகேங்களா ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துட்டாங்க அண்ட் அதோட மாஸ் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துட்டாங்க ஓகேங்களா ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளால மோலார் மாஸ் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ண முடியும் ஸோ மோலார் மாஸ் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணோம்னா நம்மளால அட்டாமிக் வெயிட் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அது எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸோ XY2 அப்படிங்கிறதோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கிறது 0.1 மோல்ஸ் அப்படிங்கிறது நம்ம கொடுத்தாங்க ஸோ அதோட மாஸ் பாத்தீங்க அப்படின்னா 10 அப்படின்னு நம்ம கொடுத்தாங்க ஓகேங்களா ஸோ சிமிலர்லி பாத்தீங்க அப்படின்னா அதோட மோல்ஸ் X3Y2 அப்படிங்கிறது மோல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 0.05 மோல்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க அண்ட் மாஸ் அப்படிங்கிறது 9 அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்தாங்க ஓகேங்களா ஸோ இதை வச்சு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மோலார் மாஸ் அப்படிங்கிறது நம்ம கால்குலேட் பண்ண முடியலையா ஸோ மோலார் மாஸ் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மாஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு ஸோ இதை வச்சு நம்ம வந்து ரீஅரேஞ்ச் பண்ண முடியும் ஸோ ரீஅரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா கேட்டிங்க அப்படின்னா molar mass is equal to mass பாத்தீங்க அப்படின்னா 10 so 10 divided by mass divided by number of moles right so number of moles அப்படிங்கிறது 0.1 moles அப்படின்னு இருக்கு ஓகேங்களா சோ இதை சிம்பிளை பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 100 அப்படின்னு நமக்கு வரும் ஓகேங்களா சோ அப்ப molar mass அப்படிங்கிறது நம்ம கிராம் per mole ல சொல்லுவோம் இல்லையா சோ 100 gram per mole for எதுக்கு XY2 ஓகேங்களா சோ இதோட molar mass அப்படிங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம் சோ அது சிமிலர்லி பாத்தீங்க அப்படின்னா X3Y2 ஓட மோலார் மாஸ் அப்படிங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணுவோம் ஸோ X3Y2 அப்படிங்கிறதோட மோலார் மாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மாஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் ரைட் ஸோ மாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 9 டிவைடட் பை 0.05 அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா ஸோ இதை சிம்பிளை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 900 டிவைடட் பை 5 அப்படின்னு வரும் ஓகேங்களா ஸோ சிம்பிளை பண்ணோம் 180 கிராம் per mole அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா ஓகே டன் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா
நம்ம மோலார் மாஸ் அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம். அதாவது XY2 க்கு பாத்தீங்க அப்படின்னா 100 அப்படின்னு சொல்லுவோம். X3Y2 க்கு பாத்தீங்க அப்படின்னா 180 கிராம் per mole அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? சோ இதை வச்சு தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம அட்டாமிக் வெயிட் அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இப்ப நான் வாட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். சோ இந்த வாட்டரோட மோலார் மாஸ் அப்படிங்கிறது அதோட அட்டாமிக் மாஸ் வச்சு தான் நம்ம என்ன பண்றோம்னா மோலார் மாஸ் அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா? சோ அட்டாமிக் வெயிட் பாத்தீங்க அப்படின்னா எப்படி கால்குலேட், அதாவது மோலார் மாஸ் அப்படிங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 2 ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 2 ஹைட்ரஜன்ஸ் இருக்கு இல்லையா? சோ அப்ப 2 into மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம 1 அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? அண்ட் பிளஸ் சோ ஆக்சிஜனோட மாஸ் பாத்தீங்க அப்படின்னா 16. ஓகேங்களா? சோ ஒரே ஒரு ஆக்சிஜன் தான் இருக்கு. சோ அப்ப நான் 1 into 16 அப்படின்னு போட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு 18 கிராம் பர் மோல் அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா? சோ அதாவது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மோலார் மாஸ் கால்குலேட் பண்ணா பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட அதோட மாலிகுலர் ஃபார்முலா வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்றோம் இல்லையா? சோ அதே மாதிரி தான் பாத்தீங்க அப்படின்னா இதோட மோலார் மாஸ் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இதை வச்சு பாத்தீங்க அப்படின்னா இதோட XY அப்படிங்கறதோட அட்டாமிக் வெயிட் அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ எப்படி அப்படிங்கறது இப்ப பாப்போம். சோ XY2 அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? சோ இதோட மோலார் மாஸ் கால்குலேட் பண்ணா என்ன பண்ணுவோம்? சோ X அப்படிங்கிறது ஒரே ஒரு X தான் இருக்கு. சோ அப்போ 1 into மாஸ் ஆஃப் X அப்படின்னு நம்ம போடுவோம். ஓகேங்களா? சோ பிளஸ் சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா 2 into மாஸ் ஆஃப் Y அப்படின்னு நம்ம போடுவோம். சோ மாஸ் ஆஃப் Y அப்படிங்கிறது நம்ம 2 அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மோலார் மாஸ் அப்படிங்கிறது கொடுத்திருக்கு. சோ மோலார் மாஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 100 அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ 100 அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? சோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா X3Y2 அப்படிங்கிறது நம்ம கால்குலேட் பண்ண போறோம். சோ ஓகேவா? சோ X3Y3 கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 3 times the mass of X plus 2 times the mass of Y அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? சோ இதுக்கு வந்து சிம்பிளை பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மோலார் மாஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். சோ மோலார் மாஸ் பாத்தீங்க அப்படின்னா 180 அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? சோ இதை ஷார்ட்டா நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் கேட்டீங்க அப்படின்னா X plus 2Y is equal to 100. ஓகேங்களா? சோ 3X plus 2Y is equal to 180. ஓகேங்களா? சோ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 2 அன்வேரியபிள்ஸ் இருக்கு அண்ட் 2 ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. சோ நார்மல் மேத்தமெட்டிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? சோ 2 ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. 2 ஈக்குவேஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 2 வேரியபிள்ஸ் நமக்கு தெரியாது. ஓகேங்களா? சோ அப்ப இதை வச்சு பாத்தீங்க அப்படின்னா நம்ம 2 வேரியபிள்ஸோட வேல்யூஸ் என்ன அப்படிங்கறத நம்ம மேத்தமெட்டிக்ஸ்ல கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா? சோ அதே மாதிரி தான் பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா சேம்ல இருக்கு. சோ சேம்ல இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்ம சிம்பிள் அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன்ஸ் எது வேணா பண்ணலாம் இல்லையா? சோ இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா மைனஸ் பண்றேன். சோ மைனஸ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா சோ எல்லா இடத்துலயும் நம்ம மைனஸ் அப்படிங்கறத நம்ம போட்டுப்போம். சோ சிம்பிளி பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா x minus 3x பாத்தீங்க அப்படின்னா minus 2x அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? சோ 2y minus 2y அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்மளுக்கு 0y அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? சோ இது பாத்தீங்க அப்படின்னா 100 minus 180 அப்படிங்கும்போது minus 80 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? சோ 0y அப்படிங்கறத நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம் இல்லையா? சோ இப்போ minus 2x is equal to minus 80. சோ அப்ப x அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா minus 80 by minus 2 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ அப்ப x அப்படிங்கிறது 40. ஓகேங்களா? சோ அப்ப x ஓட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 40 அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? சோ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது அட்டாமிக் வெயிட் ஆஃப் x and y அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ நம்ம y ஓட அட்டாமிக் வெயிட் நம்ம கால்குலேட் பண்ணோம் இல்லையா? சோ அப்ப x அப்படிங்கிறது இந்த ஈக்குவேஷன்ஸ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அதாவது x plus 2y is equal to 100 அப்படிங்கிறதுல நம்ம x அப்படிங்கிறது வந்து 40 அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு y அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைச்சிரும் இல்லையா? சோ 40 அப்படிங்கிறது இந்த பக்கம் போச்சு அப்படின்னா so 2y is equal to 100 minus 40. 100 minus 40 60, right? So பாத்தீங்க அப்படின்னா 2y is equal to 60 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். So அப்போ y is equal to 30. ஓகேவா? so y அப்படிங்கிறது 30, x அப்படிங்கிறது 40. ஓகேவா? so atomic weight of x அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 40 அப்படின்னு நம்ம சொல்றோம் and y பாத்தீங்க அப்படின்னா 30 அப்படின்னு நம்ம சொல்றோம். so option A is the right answer. ஓகேவா? Okay. So next நம்ம பார்க்க போறது problem number 10. So the number of water molecules is maximum in. ஓகேவா? So நம்மளுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. So இந்த ஆப்ஷன்ஸ்ல எந்த ஆப்ஷனுக்கு வந்து maximum number of water molecules present ஆயிருக்கு அப்படிங்கறது நம்மளோட क्वेश्चन. ஓகேவா? So கண்டுபிடிப்போமா? So first number of molecules கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? number of moles கண்டுபிடிக்கணும் and number of moles வச்சு நம்மளால number of molecules அப்படிங்கறது கால்குலேட் பண்ண முடியும். ஓகேங்களா? So நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் நம்ம வந்து number of moles அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஓகேங்களா? So number of moles அப்படிங்கறது எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? given mass by molar mass அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் A க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா given mass அப்படிங்கிறது எவ்வளவு? given mass அப்படிங்கிறது 1.8. சோ நமக்கு தெரியும் இல்லையா வாட்டரோட molar mass அப்படிங்கிறது 18 அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேவா? சோ இத சிம்பிள் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நமக்கு 0.1 moles அப்படிங்கிறது நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் நம்பர் B ஆப்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா given mass அப்படிங்கிறது 18 அப்படின்னு சொல்லிருக்காங்க. தென் molar mass அப்படிங்கிறது 18 அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? சோ இது சிம்பிள் பண்ணோம் அப்படின்னா 1 moles அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. ஓகேவா? தென் தேர்ட் ஆப்ஷன் C ல வந்து 18 moles ஆஃப்
வாட்டர் மாலிகூல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு அவங்களே சொல்லிட்டாங்க ஓகேவா சோ அப்ப நமக்கு கிடைச்சிருக்கிறது 18 மோல்ஸ் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருச்சு நெக்ஸ்ட் டி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 18 மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா சோ அப்ப நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அப்படிங்கறதே வந்து பாத்தீங்கன்னா 18 அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகே சோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும் இல்லையா சோ அப்ப நம்பர் ஆஃப் மோல்ஸ் மல்டிப்ளைட் பை NA அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா சோ இது வந்து 1 மல்டிப்ளைட் பை NA அப்படின்னு சொல்றோம் தென் 18 மல்டிப்ளைட் பை NA அப்படிங்கிறது தான் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அப்படின்னு தெரியுது ஓகேவா சோ இதை கம்பேர் பண்ணி பார்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஆப்ஷனுக்கு வந்து அதிகமான நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் இல்லையா சோ கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஹேஸ் அ லார்ஜர் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ் சோ அப்ப ஆப்ஷன் சி இஸ் அ ரைட் ஆன்சர் ஓகே சோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 11 which one has a maximum number of molecules among the following four optionsல எதுக்கு வந்து maximum number of molecules இருக்கு அப்படி சொல்லி நம்மள கேக்குறாங்க ஓகேங்களா சோ maximum number of molecules கண்டுபிடிக்கணும் அப்படினாலே நம்ம வந்து number of moles கால்குலேட் பண்ணுவோம் அதுக்கு அப்புறம் வந்து number of molecules அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம number of moles அப்படிங்கிறது என்ன ஃபார்முலா number of moles is equal to given mass by molar mass சோ இப்போ molar mass அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியணும் இல்லையா சோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா molar mass நம்ம எல்லாத்துக்கும் கால்குலேட் பண்ணிடுவோம் ஓகேங்களா சோ molar mass of ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம் molar mass of carbon dioxide சோ ஆப்ஷன் A வந்து பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு சோ எத்தனை கார்பன் பிரசன்ட் ஆயிருக்கு கார்பன் அப்படிங்கிறது நமக்கு ஒண்ணே ஒன்று தான் பிரசன்ட் ஆயிருக்கு சோ அப்ப 12 மல்டிப்ளைட் 1 இஸ் ஈக்குவல் டு 12 சோ ஆக்சிஜன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எத்தனை பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னா 2 மல்டிப்ளைட் பை ஒரு ஆக்சிஜனோட மாஸ் வந்து 16 ஓகேவா சோ அப்ப 2 மல்டிப்ளைட் பை 16 வந்து பாத்தீங்க அப்படின்னா 32 அப்படின்னு சொல்றோம் சோ இதை ஆட் பண்ணும்போது நமக்கு 44 கிராம் பர் மோல் அப்படிங்கிறது கொடுக்குது ஓகேவா சோ அப்போ மோலார் மாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது 44 கிராம் தென் ஆப்ஷன் பி வந்து பாத்தீங்க அப்படின்னா O3 அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேவா தென் மோலார் மாஸ் ஆஃப் O3 அப்படின்னு கால்குலேட் பண்ணணும் இல்லையா சோ மோலார் மாஸ் அப்படிங்கிறது ஒரு ஆக்சிஜனுக்கு 16 அப்படின்னு நமக்கு தெரியும் சோ மூணு ஆக்சிஜனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 into 16 அப்படிங்கும்போது 48 கிராம் பர் மோல் ஓகேவா மோலார் மாஸ் ஆஃப் O3 நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி என்னது ஹைட்ரஜன் H2 மாலிகூல்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணுவோம் சோ மோலார் மாஸ் ஆஃப் H2 வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது 2 மல்டிப்ளைட் பை 1 ஹைட்ரஜன் ஒரு ஹைட்ரஜனோட மாஸ் 1 அப்படின்னு நமக்கு தெரியும் சோ அப்ப 2 into 1 அப்படிங்கிறது 2 கிராம் பர் மோல் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேவா தென் ஆப்ஷன் டி ஆப்ஷன் டி வந்து பாத்தீங்க அப்படின்னா 64 கிராம்ஸ் 64 கிராம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா என்னது சல்ஃபர் டை ஆக்சைடோட 64 கிராம்ஸ் அப்படிங்கிறது கிவன் மாஸ் ஓகேவா தென் சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா சல்ஃபர் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் 1 into 32 அப்படின்னு நம்ம சொல்றோம் தென் ஆக்சிஜன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் ஒரு ஆக்சிஜனுக்கு எவ்வளவு 16 அப்படின்னு தெரியும் தென் ரெண்டு ஆக்சிஜனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 32 இதுவும் வந்து பாத்தீங்கன்னா 32 சோ இத அடிஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 64 கிராம் பர் மோல் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருச்சு ஓகேவா சோ நம்ம எல்லாத்தோட மோலார் மாஸ் அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம் சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கறது கால்குலேட் பண்ணுவோமா சோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா given mass by molar mass given mass அப்படிங்கிறது ஆப்ஷன் A க்கு 44 கிராம் சோ 44 கிராம் divided by molar mass of carbon dioxide அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா என்ன வருது 44 கிராம் per mole ஓகேவா சோ 44 by 44 அப்படின்னு சொல்றோம் சோ இத டிவைட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நமக்கு 1 moles அப்படின்னு கிடைக்குது ஓகேவா சோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் ஆப்ஷன் A வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 mole then option B வந்து 48 grams 48 grams divided by molar mass of O3 எவ்வளவு வந்துச்சு 48 அப்படின்னு வந்துச்சு ஓகேவா சோ 48 இது சிம்பிள் பண்ணோம் அப்படின்னா 1 moles அப்படின்னு நம்ம சொல்றோம் தென் ஹைட்ரஜன் H2 க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 8 கிராம் given mass அப்படிங்கிறது 8 கிராம் தென் molar mass அப்படிங்கிறது 2 grams 2 கிராம் per mole so 8 by 2 அப்படிங்கிறது 4 moles அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேவா ரைட் சோ ஆப்ஷன் D க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா given mass அப்படிங்கிறது 64 கிராம் then molar mass of sulfur dioxide பாத்தீங்கன்னா 64 gram per mole ஓகேவா சோ அப்போ 64 by 64 அப்படிங்கிறது தான் நம்பர் ஆஃப் மோல்ஸ் சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா 1 மோல்ஸ் அப்படிங்கிறது தான் கிடைச்சிருக்கு ஓகேவா சோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கிறது கூட நம்ம Na அப்படிங்கிறது மல்டிப்ளை பண்ணா நமக்கு நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிரும் இல்லையா சோ 1 மல்டிப்ளைட் பை Na சோ இதுவும் Na அப்படின்னு சொல்றோம் 4 மல்டிப்ளைட் பை Na and 1 multiplied by Na சோ இந்த நாலு ஆப்ஷன்ஸ்ல நமக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க சோ மூணு ஆப்ஷன் நமக்கு வந்து 1 Na அப்படின்னு கிடைச்சிருக்கு சோ இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா 4 Na அப்படின்னு கிடைச்சிருக்கு ஓகேவா சோ அப்ப ஆப்ஷன் C is a right answer ஆப்ஷன் C க்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு பிரசன்ட் ஆயிருக்கு ரைட் சோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 12 a mixtures of 2.3 gram of formic acid அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா HCOOH ஓகேங்களா தென் 2.3 gram of formic acids நம்ம எடுத்துக்கிட்டோம் அது கூட 4.5 gram of oxalic acid அப்படிங்கிறது இருக்கு ஓகே 4.5 gram of oxalic acid அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா COOH அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சோ ஓகே
ஆக்சாலிக் ஆசிடோட மாலிகுலர் ஃபார்முலா அப்படிங்கறத நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? சோ இது ரெண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மிக்சர்ஸா இருக்கு. இஸ் ட்ரீட்டட் வித் அந்த மிக்சர்ஸை நம்ம கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் கூட நம்ம ட்ரீட் பண்றோம். The evolved gaseous mixture is passed through the KOH pellet. ஓகேவா? சோ அப்போ இந்த ட்ரீட்மெண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு gases அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. அந்த gases வந்து நம்ம KOH pelletல நம்ம பாஸ் பண்றோம். ஓகேவா? தென் சோ இந்த gases நம்ம பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரிமைனிங் இருக்கக்கூடிய gases அதாவது weight of the remaining product அப்படின்னு நம்மள கேட்டிருக்காங்க இல்லையா? சோ weight of the remaining product அப்படினா நம்ம இந்த KOH ல இருந்து பாஸ் பண்ணோம் இல்லையா gases அதுல இருந்து ரிமைனிங் இருக்கக்கூடிய gases-ஓட மாஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கறத நம்மளோட क्वेश्चन. ஓகேவா? ரைட். சோ அத நம்ம கண்டுபிடிப்போமா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஃபார்மிக் ஆசிட் சல்ஃபியூரிக் ஆசிட் கூட ட்ரீட் ஆகும்போது நமக்கு என்ன gases நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகேவா? சோ ஃபார்மிக் ஆசிட் வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு கார்பன் மோனாக்சைடு அப்படிங்கற gases கொடுக்குது and வாட்டர் அப்படிங்கறத நமக்கு கொடுக்குது. ஓகேவா? தென் ஆக்சாலிக் ஆசிட் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கார்பன் மோனாக்சைடு கொடுக்கும் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் அப்படிங்கறது நமக்கு கொடுக்குது. ஓகேவா? சோ இது ரெண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்னவா இருக்கு? சோ மிக்சர்ஸா பிரசன்ட் ஆயிருக்கு. சோ இந்த மிக்சர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து 2.3 கிராம்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 4.5 கிராம்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேவா? சோ இப்போ இந்த மிக்சர்ஸ்ல இருந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய gaseous மிக்சர்ஸ் என்னென்ன? கார்பன் மோனாக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. சோ இந்த gaseous மிக்சர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம KOH pelletsல நம்ம பாஸ் பண்றோம். சோ KOH pelletsல பாஸ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது மட்டும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த KOH கூட கம்பைன் ஆயிடுது. சோ KOH பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது கம்பைன் ஆகும்போது நமக்கு பொட்டாசியம் பைகார்பனேட் அப்படிங்கிறது நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? சோ கார்பன் டை ஆக்சைடு மட்டும் இந்த gases-ல இருந்து அப்சர்வ் பண்ணப்பட்டுச்சுன்னா அப்படின்னா நமக்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய கேஸ் என்னது? கார்பன் மோனாக்சைடு. ஓகேவா? சோ கார்பன் மோனாக்சைடு மட்டும் தான் நமக்கு ரிமைனிங் gases-ஆ இருக்கு. சோ இந்த கார்பன் மோனாக்சைடு எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆயிருக்கும் அப்படிங்கறத நம்மளோட क्वेश्चन. ஓகேவா? சோ அத நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படினு கேட்டிங்கன்னா ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் கால்குலேஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணப் போறோம். ஓகேவா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ், இது வந்து ஆக்சாலிக் ஆசிடோட கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ். சோ இது ரெண்டுலயும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா கார்பன் மோனாக்சைடு எவ்வளவு கிராம் ப்ரொடியூஸ் ஆயிருக்கும் அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ணப் போறோம். அண்ட் ஆக்சாலிக் ஆசிட்ல இருந்து எவ்வளவு கிராம் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆயிருக்கும் அப்படிங்கறது தனித்தனியா கால்குலேட் பண்ணி நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படினு கேட்டிங்க அப்படினா நமக்கு அது வந்து ஆன்சர்ஸா கிடைக்கும். ஓகேவா? கால்குலேட் பண்ணலாமா? சோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படினா நமக்கு வந்து ஃபார்மிக் ஆசிட் அப்படிங்கறத நம்ம எடுத்துட்டோம். ஓகேங்களா? சோ இந்த ஃபார்மிக் ஆசிட் எவ்வளவு கிராம் எடுத்துட்டோம்? 2.3 கிராம்ஸ் நம்ம எடுத்துட்டோம். ஓகேவா? சோ 2.3 கிராம்ஸ் ஆஃப் ஃபார்மிக் ஆசிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படினா எவ்வளவு கிராம் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆகும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சிடும். ஓகேவா? ரைட். சோ அத நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் வந்து மோலார் மாஸ் அப்படிங்கறது நமக்கு தெரியணும் இல்லையா? சோ மோலார் மாஸ் ஆஃப் ஃபார்மிக் ஆசிட் அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ணுவோமா? சோ மோலார் மாஸ் ஆஃப் ஃபார்மிக் ஆசிட் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படினா ரெண்டு ஹைட்ரஜன்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. சோ ஹைட்ரஜன்ஸ் பாத்தீங்க அப்படினா 2 multiplied by 1 is equal to 2. Then carbon அப்படிங்கிறது ஒரே ஒரு கார்பன் பிரசன்ட் ஆயிருக்கு. So 1 multiplied by 12 is equal to 24 அப்படின்னு சொல்லுவோம். Then oxygen அப்படிங்கிறது ரெண்டு ஆக்ஸிஜன் பிரசன்ட் ஆயிருக்கு இல்லையா? So அப்ப ரெண்டு ஆக்ஸிஜன்னா 2 multiplied by 16 அப்படின்னு சொல்லுவோம். Then it gives 32. So இதை ஆட் பண்ணா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 8 அப்படிங்கிறது வருது. And also இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 5 அப்படிங்கிறது 48, right? So 2 4 8 and 2 3s are 58. ஓகேங்களா? So 58 அப்படிங்கிறது நமக்கு ஃபார்ம் ஆகுது, ரைட்? சோ ஹைட்ரஜன் அப்படிங்கிறது ரெண்டு ஹைட்ரஜன் பிரசன்ட் ஆயிருக்கு. சோ இப்போ 2 into 1 12. கார்பன் அப்படிங்கிறது ஒண்ணே ஒன்று தான். 1 into இந்த இடத்துல கார்பன் அப்படிங்கிறது 24 அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? சோ ஒரே ஒரு கார்பன் தான் பிரசன்ட் ஆயிருக்கு. சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம 12 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல 12 அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ ஆட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும்? ஆட் பண்ணும்போது 6 and also 4 அப்படின்னு வருது. ஓகேவா? சோ 46 கிராம் per mole தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மோலார் மாஸ் ஆஃப் ஃபார்மிக் ஆசிட். ஓகேவா? சோ அப்ப என்ன சொல்லுவோம் அப்படின்னா 46 கிராம் ஆஃப் ஃபார்மிக் ஆசிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கார்பன் மோனாக்சைடோட மோலார் மாஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா கார்பனுக்கு வந்து 12 பிளஸ் 16 அப்படிங்கும்போது நமக்கு 28 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? சோ அப்போ 46 கிராம் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 28 கிராம் ஆஃப் கார்பன் மோனாக்சைட்ஸ் எனக்கு கிடைக்குது. ஓகேவா? சோ அப்ப எனக்கு தெரிய வேண்டியது எவ்வளவு? 2.3 கிராம்ஸ் தெரியணும். சோ அப்ப நான் ஃபர்ஸ்ட் 1 கிராமுக்கு கால்குலேட் பண்ணேன். 28 divided by 46 கிராம் அப்படிங்கிறது 1 கிராம் ஆஃப் ஃபார்மிக் ஆசிட் this much amount of கார்பன் மோனாக்சைட்ஸ் நம்மளுக்கு கொடுக்குது. தென் 2.3 கிராம்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா? சோ அப்ப 2.3 ஆல நான் மல்டிப்ளை பண்றேன். சோ இதுலயே வந்து 2.3 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா 46 multiplied by 2.3. ஓகேவா? சோ இது சிம்பிள் பண்ணா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 0.1 divided by 2. 23 ஆல நான் டிவைட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? சாரி 23 ஆல நான் கேன்சல் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 14 ஆல நான் டிவைட் பண்றேன். சோ 2 ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு 14 அப்படிங்கிறது கிடைக்குது. சோ அப்போ 1.4 கிராம்ஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைட்ஸ் அப்படிங்கிறது எனக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? சோ இது எதுல இருந்து கிடைச்சிருக்கு? நமக்கு ஃபார்மிக் ஆசிட்ஸ்ல இருந்து 1.48 கிராம் 4 கிராம்ஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைட்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு. சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஆக்சாலிக் ஆசிட்ஸ்ல எவ்வளவு கார்பன் மோனாக்சைட்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கு கண்டுபிடிக்கணும் இல்லையா? சோ இப்போ ஆக்சாலிக் ஆசிடோட மோலார் மாஸ் கால்குலேட் பண்ணனும். சோ எத்தனை ஹைட்ரஜன்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு? ரெண்டு ஹைட்ரஜன்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. சோ அப்போ 2 multiplied by 1
இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுக்கு ஹைட்ரஜன்ஸ் ஓகேங்களா ஸோ ஹைட்ரஜன்ஸ்க்கு 2 மல்டிப்ளைட் பை 1 அப்படின்னா 2 அப்படின்னு கிடைக்குது தென் கார்பன் அப்படிங்கிறது 2 கார்பன் ஸோ ஹோல்ல ட்வைஸ் இருக்கு இல்லையா ஸோ அப்போ 2 கார்பன் ஸோ அப்போ 2 மல்டிப்ளைட் பை 12 அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தென் 24 அப்படின்னு நம்ம சொல்றோம் தென் ஆக்சிஜன் அப்படிங்கிறது 4 ஆக்சிஜன் பிரசன்ட் ஆயிருக்கு ஓகேவா ஸோ ஆக்சிஜன் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 4 ஆக்சிஜன் ரைட் 4 into 16 அப்படின்னு நம்ம சொல்றோம் தென் 64 அப்படின்னு சொல்றோம் ஓகேவா ஸோ இதை சிம்பிள் பண்ணோம் அப்படின்னா 4 8 10 ரிமைண்டர் 1 ஸோ 3 + 9 ஓகேவா ஸோ 90 கிராம் per mole தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மோலார் மாஸ் ஆஃப் ஆக்சாலிக் ஆசிட் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேவா ஸோ இப்போ என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்காட்சியோமெட்ரியில 90 கிராம் ஆஃப் ஆக்சாலிக் ஆசிட்ஸ் நான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 28 கிராம் ஆஃப் கார்பன் மோனாக்சைட்ஸ் நம்மளுக்கு கொடுக்கும் ஓகேவா ஸோ நம்மளுக்கு தெரிய வேண்டியது எவ்வளவு மாஸ்க்கு 4.5 மாஸ்க்கு தெரியணும் ஓகேவா ஸோ அப்போ 1 கிராம் ஆஃப் ஆக்சாலிக் ஆசிட்ஸ் வந்து நம்மளுக்கு 28/90 கிராம் ஆஃப் கார்பன் மோனாக்சைட்ஸ் நம்மளுக்கு கொடுக்கும் தென் 4.5 கிராம் ஆஃப் ஆக்சாலிக் ஆசிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் நம்மளுக்கு கார்பன் மோனாக்சைட்ஸ் கொடுக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா ஸோ இது சிம்பிள் பண்ணோம் அப்படின்னா 0.1 இது வந்து ட்வைஸ் 45 நான் டிவைட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ இது சிம்பிள் பண்ணோம் அப்படின்னா 14 அப்படின்னு ஸோ அப்போ ஆன்சர் வந்து 1.4 கிராம்ஸ் ஸோ 1.4 கிராம் ஆஃப் கார்பன் மோனாக்சைட்ஸ் அப்படிங்கிறது ஆக்சாலிக் ஆசிட்ஸ்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகுது அண்ட் ஃபார்மிக் ஆசிட்ஸ்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகுது ஸோ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க டோட்டல் மாஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைட்ஸ் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க ஸோ 1.4 கிராம் பிளஸ் 1.4 கிராம் ஸோ 1.4 பிளஸ் 1.4 அப்படிங்கிறது 2.8 கிராம்ஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும் தென் ஆப்ஷன் சி இஸ் அ ரைட் ஆன்சர் ஓகேவா ஸோ என்ன மீனிங் அப்படின்னா 2.8 கிராம் ஆஃப் கேஷியஸ் கார்பன் மோனாக்சைட்ஸ் அப்படிங்கிறது 2.3 கிராம் ஆஃப் ஃபார்மிக் ஆசிட் அண்ட் 4.5 கிராம் ஆஃப் ஆக்சாலிக் ஆசிட் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேவா ரைட் ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 13 ஸோ இந்த ப்ராப்ளம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இஃப் த அவகாடோ நம்பர் NA இஸ் சேஞ்ச்டு ஃப்ரம் 6.02 to 10 to the power of 23 per mole to 6.02 to 10 to the power of 20 ஓகேங்களா அதாவது அவகாடோ நம்பர் அப்படிங்கிறது இதுதான் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஓகேங்களா ஸோ இந்த அவகாடோ நம்பர் அப்படிங்கிறது நம்ம 6.02 to 10 to the power of 23 ல இருந்து நம்ம 6.02 to 10 to the power of 23 அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த வந்து பாத்தீங்க அப்படின்னா திஸ் வுட் சேஞ்சஸ் அது என்னென்ன சேஞ்சஸ் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்மளோட கொஸ்டின் ஓகேங்களா ஸோ ஆப்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மாஸ் ஆஃப் 1 மோல் ஆஃப் கார்பன் ஓகேங்களா ஸோ 1 மோல் ஆஃப் கார்பன் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா டெஃபினெட்லி சேஞ்ச் ஆகும் எப்படி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஸோ நம்ம 1 மோல் ஆஃப் கார்பன் அப்படிங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 6.022 into 10 to the power of 23 கூட நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா ஸோ மல்டிப்ளைட் பை 12 அப்படின்னு நம்ம போட்டிருப்போம் ஓகேங்களா ஸோ 12 into 1.66 into 10 to the power of -24 கிராம்ஸ் ஓகேங்களா ஸோ இது என்ன மீனிங் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 12 AMU கூட மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ இன் ஷார்ட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா 6.022 into 10 to the power of 23 into 12 AMU ஓகேங்களா ஸோ இப்படி மல்டிப்ளை பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 1 மோல் ஆஃப் கார்பன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது ஓகேங்களா ஸோ இது ரெண்டும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த நம்பருக்கு பதிலா இந்த நம்பர் அதாவது 6.02 to 10 to the power of 23 அப்படிங்கறத நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு 1 மாஸ் அதாவது மாஸ் ஆஃப் 1 மோல் ஆஃப் கார்பன் அப்படிங்கிறது டெஃபினட்டா சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா ஸோ இதுல நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளவு கிடைச்சது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 12 கிராம் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கும் ஓகேங்களா ஸோ 12 கிராம் per mole அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கும் பட் ஆனா இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா 6.2 to 10 to the power of 20 அப்படிங்கறத நான் ஆட் பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எனக்கு எவ்வளவு மாஸ் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 6.022 into 10 to the power of 20 into 12 AMU அப்படின்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 3 டிஜிட்ஸ் முன்னாடி வரும் ஓகேங்களா ஸோ எப்படி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 0.012 கிராம்ஸ் அப்படிங்கிறது தான் கிடைக்கும் ஓகேங்களா அதாவது மாஸ் ஆஃப் 1 மோல் ஆஃப் கார்பன் பாத்தீங்க அப்படின்னா நான் இந்த நம்பர் இதுல வந்து 10 to the power of 20 ஓகேங்களா சோ இந்த நம்பர் நான் கன்சிடர் பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எனக்கு இதுதான் அதோட மாஸ் ஓகேங்களா சோ அதுவே 6.02 to 10 to the power of 23 அப்படின்னு கன்சிடர் பண்ணா 12 கிராம் அப்படிங்கிறது தான் அதோட மாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா சோ அப்ப வந்து எந்த ஆப்ஷன் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஓகேங்களா சோ ரிமைனிங் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அது என்ன மீனிங் அப்படிங்கறத நம்ம பாத்துறோம் ஓகேங்களா சோ the ratio of chemical species to each other in the balanced chemical equations ஓகேங்களா சோ நம்ம முன்னாடி தான் பார்த்தோம் இல்லையா ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம் இல்லையா சோ ஏதாவது நம்ம வந்து ஒரு நம்பர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த நம்பர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எல்லா நம்பர்ஸ்க்கும் மாறும் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சோ இப்போ ஸோ வாட்டர் அப்படிங்கிறது நமக்கு ஃபார்ம் ஆகுது ஓகேங்களா ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா இதோட மாஸ் கால்குலேட் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதே நம்பர் வச்சு தான் இதோட மாஸ் கால்குலேட் பண்ணியிருப்பேன் ஓகேங்களா ஸோ அப்போ இதோட ரேஷியோஸ் இருக்கும் போது அதாவது ரேஷியோஸ் அப்படின்னு வந்துருச்சுனாலே பார்த்தீங்க அப்படின்னா நான் நம்பர் சேஞ்ச் பண்ணாலும் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ரேஷியோஸ் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகாது ஓகேங்களா ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகாது நான் நம்பரை மாற்றினாலும் ஆப்ஷன்ஸ் அதாவது இந்த ரேஷியோ ஆஃப் கெமிக்கல் ஸ்பீஷஸ் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகாது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரேஷியோஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரேஷியோ ஆஃப் எலமெண்ட்ஸ் டு ஈச் அதர் இன் அ காம்பவுண்ட் ஒரு காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய
எலமெண்டோட ரேஷியோஸ் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. டெஃபினட்டா சேஞ்ச் ஆகாது பிகாஸ் இட்ஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் திஸ் நம்பர். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ ப்ராப்ளம் நம்பர் 14. ஓகேங்களா? ஸோ ப்ராப்ளம் நம்பர் 14 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 20 கிராம் ஆஃப் மெக்னீசியம் கார்பனேட். ஸோ 20 கிராம் ஆஃப் மெக்னீசியம் கார்பனேட் பார்த்தீங்க அப்படின்னா சாம்பிள் டீகம்போஸ் ஆன் ஹீட்டிங். ஓகேங்களா? ஸோ 20 கிராம் ஆஃப் மெக்னீசியம் கார்பனேட் எடுத்து ஹீட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைட்ஸ் அண்ட் மெக்னீசியம் ஆக்சைடு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் எழுதலாம் இல்லையா? ஸோ மெக்னீசியம் கார்பனேட் ஹீட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மெக்னீசியம் ஆக்சைட்ஸ் பிளஸ் கார்பன் டை ஆக்சைட்ஸா நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 8 கிராம் ஆஃப் மெக்னீசியம் ஆக்சைட்ஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வாட் வில் பி தி பெர்சன்டேஜ் பியூரிட்டி ஆஃப் மெக்னீசியம் கார்பனேட் இன் தி சாம்பிள்? ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம 20 கிராம் ஆஃப் மெக்னீசியம் கார்பனேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹவு மச் மெக்னீசியம் ஆக்சைட்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ மெக்னீசியமோட மாஸ் நம்பர், அதாவது அதோட மாஸ் பாத்தீங்க அப்படின்னா 24 அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதோட மோலார் மாஸ் அப்படிங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணலாம் இல்லையா? ஸோ மோலார் மாஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 24. ஸோ மெக்னீசியம்க்கு 24, கார்பனுக்கு 12, ஆக்சிஜன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 16. 16 into 3 is 48 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ சிம்பிளை பண்ணும்போது 10, 14. ஓகேங்களா? ஸோ 14, 84. ஓகேங்களா? ஸோ அப்போ 84 கிராம் பர் மோல் அப்படிங்கிறது தான் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மெக்னீசியம் கார்பனேட் அப்படிங்கிறது கம்போஸ் ஆகும்போது பாத்தீங்க அப்படின்னா மெக்னீசியம் ஆக்சைட்ஸ் பிளஸ் கார்பன் டை ஆக்சைட்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ 84 கிராம் அதாவது 84 கிராம்ஸ் ஆஃப் மெக்னீசியம் கார்பனேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ மெக்னீசியம் கார்பனேட் ஃபார்ம் ஆகுது? மெக்னீசியம் பார்த்தீங்க அப்படின்னா 24 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஆக்சிஜன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 16. ஸோ 24 + 16 பார்த்தீங்க அப்படின்னா 30, 40. ஓகேங்களா? ஸோ அப்போ 40, அதாவது 84 கிராம் ஆஃப் மெக்னீசியம் கார்பனேட் கம்ப்ளீட்டாக டீகம்போஸ் ஆச்சுன்னா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 40 கிராம் ஆஃப் மெக்னீசியம் ஆக்சைட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்ம பாத்தீங்க அப்படின்னா நம்ம 20 கிராம் தான் எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? ஸோ நம்ம 20 கிராம் கண்டுபிடிக்கலாம் இல்லையா? ஸோ 20 கிராம் ஆஃப் மெக்னீசியம் கார்பனேட் அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 40 divided by 84 into 20 கிராம் ஆஃப் மெக்னீசியம் ஆக்சைட்ஸ் அப்படிங்கிறது எனக்கு கிடைச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ சிம்பிளை பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா 4 into 8, 800, ரைட்? அப்போ 800 divided by 84. ஓகேங்களா? ஸோ இது சிம்பிளை பண்ணீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்லி இட் ஷுட் கம், ரைட்? அப்ராக்சிமேட்லி பாத்தீங்க அப்படின்னா சம்திங் 9 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ 9 கிராம் ஆஃப் மெக்னீசியம் ஆக்சைட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ 20 கிராம் ஆஃப் மெக்னீசியம் கார்பனேட் எடுத்துக்கிட்ட போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 கிராம் ஆஃப் மெக்னீசியம் ஆக்சைட்ஸ் தான் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த 20 கிராம் ஆஃப் மெக்னீசியம் கார்பனேட் பாத்தீங்க அப்படின்னா இம்பியூரா இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அது பியூரா இல்ல அப்படிங்கிறது மீனிங் தான். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பெர்சன்டேஜ் பியூரிட்டி ஆஃப் மெக்னீசியம் கார்பனேட், அதாவது மெக்னீசியம் கார்பனேட் ஹவு மச் பியூரா இருந்திருக்கு இந்த கிவன் சாம்பிள்ல அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்ம பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெக்னீசியம் கார்பனேட், மெக்னீசியம் ஆக்சைட்ஸ் பிளஸ் கார்பன் டை ஆக்சைட்ஸ் அப்படிங்கறது நமக்கு ஃபார்ம் பண்ணுது. ஓகேங்களா? ரைட்? கார்பன் டை ஆக்சைடு என்ன? மெக்னீசியம் ஆக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, ரைட்? ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம 84 கிராம்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நமக்கு 40 கிராம்ஸ் வந்து மெக்னீசியம் ஆக்சைட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருக்கணும். ஓகேங்களா? பட் ஆனா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கொடுக்கல. ஓகேவா? ஸோ பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரிவர்ஸா நம்ம கால்குலேட் பண்ண போறோம். அதாவது 8 கிராம் ஆஃப் மெக்னீசியம் ஆக்சைட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா? ஸோ அப்போ 8 கிராம் ஆஃப் மெக்னீசியம் ஆக்சைட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கும் போது ஹவு மச் மெக்னீசியம் கார்பனேட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ எப்படி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 84 divided by 40 அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 1 கிராம் ஆஃப் மெக்னீசியம் ஆக்சைட்ஸ்க்கு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அதுவே பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 8 கிராமுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அப்போ 8 கிராமுக்கு தெரியணுங்கும் போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 8 ஆல மல்டிப்ளை பண்றோம். ஓகேவா? ஸோ 8 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா 8 5 ஆல் டிவைட் ஆகும்ல, ரைட்? ஸோ 8 into 5 ஆல் 40, ரைட்? 860. ஓகே தென். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா 1, ஸோ 34 மீன்ஸ் 6 டைம்ஸ் வரும். ஸோ அப்போ 6.4 40 மீன்ஸ் 8. ஓகேவா? அதாவது 16.8 கிராம்ஸ் ஆஃப் மெக்னீசியம் கார்பனேட் எடுத்து நம்ம டீகம்போஸ் பண்ணாலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 8 கிராம் ஆஃப் மெக்னீசியம் கார்பனேட் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்போ 8 கிராம் ஆஃப் மெக்னீசியம் ஆக்சைடு எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா நம்மளோட சாம்பிள்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 16.8 கிராம்ஸ் ஆஃப் மெக்னீசியம் கார்பனேட் தான் இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அன்னோன் காம்பவுண்ட்ஸ், அதாவது தட் மச் இம்பியூரா இருந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு கேட்டது பாத்தீங்க அப்படின்னா பெர்சன்டேஜ் பியூரிட்டி, ஸோ ஹவு மச் பியூரா இருக்கு அப்படிங்கறத நம்மளோட கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ பியூரிட்டி நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் பெர்சன்டேஜ் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். எப்படி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஸோ மாஸ் ஆஃப் திஸ் மெக்னீசியம் கார்பனேட், அதாவது பியூர் மெக்னீசியம் கார்பனேட்டோட மாஸ், பியூர் மெக்னீசியம் கார்பனேட்டோட மாஸ் பாத்தீங்க அப்படின்னா 16.8 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? டிவைடட் பை ஏன்னா ஜஸ்ட் சிம்பிள் பெர்சன்டேஜ். ஸோ பெர்சன்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா
ஸோ மாஸ் டிவைடட் பை டோட்டல் மாஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம பியூரிட்டி நம்ம செக் பண்றதுனால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மாஸ் ஆஃப் பியூர் கார்பனேட் மேக்னீசியம் கார்பனேட் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா. ஸோ 16.8 கிராம்ஸ் டிவைடட் பை டோட்டல் மாஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 20 அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா. ஸோ மல்டிப்ளைட் பை 100. ஸோ 100 ஏன் போட்டோம்னா நம்ம பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்றோம், ரைட். ஸோ அதனால பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளை பண்றோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா 5 அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அப்போ 16.8 into 5. ஓகேங்களா. ஸோ சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா 4. ஸோ 30 means 34, ரைட். ஸோ 5 8 84, அதாவது 84% பாத்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்துக்கிட்ட மெக்னீசியம் கார்பனேட் அப்படிங்கிறது பியூரா இருந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஆப்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 96, 60, 84 அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அங்கேயும் எழுதிருக்கேன் இல்லையா. ஸோ அதனால பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸோ சிம்பிள் வேர்ட்ஸ்லேயே நம்மளுக்கு கொடுத்துட்றேன். ஓகேங்களா. சிம்பிள் வேர்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மெக்னீசியம் கார்பனேட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம 84 கிராம்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஸோ பாத்தீங்கன்னா 40 கிராம்ஸ் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேவா. ஸோ 40 கிராம்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஹவு மச், அதாவது 20 கிராம்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ 40 டிவைடட் பை 84 into 20. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்லி 9 கிராம்ஸ் அப்படிங்கிறது வருது. ஸோ அப்போ நம்ம இதை வச்சு நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மெக்னீசியம் கார்பனேட் அப்படிங்கிறது இம்பியூரா இருந்திருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம். ஓகேங்களா. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம 84 கிராம்ஸ் அண்ட் 40 கிராம்ஸ் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம 8 கிராம் ஆஃப் மெக்னீசியம் ஆக்சைட்ஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஹவு மச் மெக்னீசியம் கார்பனேட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஓகேங்களா. ஸோ 8 கிராம்ஸ் அப்படிங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா 84 டிவைடட் பை 40 into 8. ஓகேங்களா. ஸோ சிம்பிளை பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா 5 பார்த்தோம்னா 16.8, ரைட். ஸோ 16.8 கிராம்ஸ் ஆஃப் மெக்னீசியம் கார்பனேட் அப்படிங்கிறது நமக்கு பியூரா இருந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ 16.8 கிராம்ஸ் டிவைடட் பை டோட்டல் மாஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 20. ஓகேவா. ஸோ 20 அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். ஸோ 20 into 100. ஓகேவா. ஸோ இதை சிம்பிளை பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா 5 into 8 84, ரைட். ஸோ 84% பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட மெக்னீசியம் கார்பனேட் அப்படிங்கிறது பியூரா இருந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா. ஓகே. ஸோ ப்ராப்ளம் நம்பர் 15. The percentage weight of zinc. ஓகேங்களா. ஸோ ஜிங்கோட பெர்சன்டேஜ் கம்போசிஷன்ஸ் கேட்டிருக்காங்க, பெர்சன்டேஜ் வெயிட் கேட்டிருக்காங்க இன் ஒயிட் விட்ரால். ஸோ ஒயிட் விட்ராலோட ஃபார்முலா அப்படின்னு நம்மளே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. ஓகே. ஸோ இட்ஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு, அதாவது பெர்சன்டேஜ் வெயிட் ஆஃப் ஜிங்க் அப்படிங்கிறது நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம பெர்சன்டேஜ் கம்போசிஷன்ஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா. ஸோ பெர்சன்டேஜ் ஃபார்முலா கண்டுபிடிச்சோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஓகேங்களா. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஸோ நம்ம ஃபார்முலா என்ன பாத்தீங்க அப்படின்னா பெர்சன்டேஜ் வெயிட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் ஜிங்க் டிவைடட் பை மோலார் மாஸ். ஏன்னா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டோட்டல் மாஸ் எவ்வளவு அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கல. ஸோ டோட்டல் மாஸ் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கல அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா நம்ம அதோட மாலிகுலர் மாஸ் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ மாலிகுலர் மாஸ் நம்ம கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ மாலிகுலர் மாஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சிம்பிள், ரைட். ஸோ ஜிங்க் சல்ஃபேட் 7 வாட்டர், ரைட். ஓகே. 7 வாட்டர். ஸோ இதை வச்சு தான் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட மோலார் மாஸ் அப்படிங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ மோலார் மாஸ் வச்சு நம்ம மாலிகுலர் மாஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ பாத்தீங்க அப்படின்னா ஜிங்க் அப்படிங்கிறதுக்கு எவ்வளவு மாஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க, ரைட். 65. ஸோ 65 அப்படிங்கிறத ஜிங்க் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ சல்ஃபர் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 32 அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகேங்களா. ஸோ ஆக்சிஜன் பாத்தீங்க அப்படின்னா 4 ஆக்சிஜன்ஸ் இருக்கு. இங்க 4, இங்க பாத்தீங்க அப்படின்னா 7. ஸோ 4 + 7 பாத்தீங்க அப்படின்னா 11 ஆக்சிஜன்ஸ், ரைட். ஸோ பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா மல்டிப்ளை பை 1 அப்படின்னு போட்டுரும். ஸோ இப்போ 65, இது பாத்தீங்க அப்படின்னா 32. ஸோ ஆக்சிஜன் அப்படிங்கிறது 11 அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஒரு ஆக்சிஜன் பாத்தீங்க அப்படின்னா 16 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ 16, ஸோ 11 into 16 அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 16, ரைட். 6 7 1. ஸோ 176. ஸோ 176 ப்ளஸ் பண்ண போறோம். அண்ட் 14 ஹைட்ரஜன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 14 இருக்கு. ஸோ ஓகேவா. ஸோ 1 ஹைட்ரஜன், ஒரு ஹைட்ரஜனோட மாஸ் பாத்தீங்க அப்படின்னா 1 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ 14 ஹைட்ரஜன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஸோ 14 அப்படிங்கிறது அதோட மாஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா. ஸோ சிம்பிளை பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா 10 12 15, ரைட். ஸோ 10 12 17. ஓகேங்களா. ஸோ 17 அப்படிங்கிறது நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ரிமைண்டர் 1 6 4 10 17 17 8 18 ரிமைண்டர் 1, ரைட். ஸோ 287. ஓகேவா. ஸோ அப்போ மாலிகுலர் மாஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 287 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேங்களா. ஸோ பெர்சன்டேஜ்னால நம்ம 100 அப்படிங்கிறது போட்டோம். ஓகேங்களா. ஸோ ஜிங்க், ஸோ எத்தனை ஜிங்க் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ மாஸ் ஆஃப் ஜிங்க், ரைட். ஸோ அப்போ எத்தனை ஜிங்க் இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஜிங்க் தான் இருக்கு. ஸோ ஒரு ஜிங்கோட மாஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம 65 அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா. ஸோ இது சிம்பிளை பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்லி 22.648% அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ இது வந்து இந்த சால்வ் கொஸ்டின்ஸ்ல இருக்க ஆன்சர் ஆப்ஷன்ஸ்ல இருக்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 33 இருக்கு. ஸோ 22 32 23 22. ஸோ 22.65 அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா. ஸோ நம்ம பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 648 அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா 5க்கு மேல போயிருக்கு இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா முன்னாடி இருக்க நம்பர் கூட ஆட் பண்ணிப்போம். ஸோ 22.65%. ஸோ ஆப்ஷன் டி இஸ்
கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 16. When 22.4 liters of hydrogen gas, அது gaseous stateல இருக்கு. So is mixed with 11.2 liters of chlorine. ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் அண்ட் குளோரின் அப்படிங்கிறது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு HCl அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா how much moles of HCl is formed. ஸோ how much moles of HCl ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படிங்கிறது நம்மளோட கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ H2 plus Cl2 அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா HCl அப்படிங்கிறது ஃபார்ம் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், பேலன்சிங் பண்ணுவோம் இல்லையா? ஸோ 2 ஹைட்ரஜன் இருக்கு, 2 குளோரின் இருக்கு, இங்க வந்து 1 தான் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ நம்ம 2 அப்படிங்கிறத நம்ம மல்டிப்ளை பண்ணிடுவோம். ஸோ 2 மல்டிப்ளை பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அது பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸா மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ எல்லாமே கேசஸ்ல இருக்கு. ஸோ கேசஸ்ல இருந்தா நம்ம என்ன லா யூஸ் பண்ண முடியும்? லா ஆஃப் கம்பைனிங் வால்யூம் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஆர் கே-லூசக்ஸ் லா அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வச்சு கூட நீங்க கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ டிஃபரெண்ட் வே ஆஃப் சால்விங் இதுக்கு இருக்கு. நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஈஸி மெத்தட்ல நான் சால்வ் பண்றேன். ஓகேங்களா? ஸோ பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அதோட ஸ்டாய்ச்சியோமெட்ரி வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 1 வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 1 வால்யூம் ஆஃப் குளோரின் கூட கம்பைன் ஆகும்போது எனக்கு 2 வால்யூம் ஆஃப் HCl அப்படிங்கிறது எனக்கு ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 1 லிட்டர் ஆஃப் H2 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 1 லிட்டர் ஆஃப் Cl2 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 2 லிட்டர்ஸ் ஆஃப் HCl அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது அதோட மீனிங். ஓகேங்களா? ஓகே தென். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு லிட்டர்ஸ் கேட்டிருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா 22.4 லிட்டர்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் அப்படிங்கறத அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ 22.4 லிட்டர்ஸ் அப்படிங்கறது நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எனக்கு ஸோ சேம் ரைட் 1:1 ரைட். ஸோ அப்ப பாத்தீங்க அப்படின்னா 22.4 லிட்டர்ஸ் ஆஃப் குளோரின் அப்படிங்கிறது எனக்கு தேவை. ஓகேங்களா? பட் ஆனா கொஸ்டின்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 11.2 லிட்டர்ஸ் ஆஃப் குளோரின் கேசஸ் தான் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ 11.2 லிட்டர்ஸ் ஆஃப் குளோரின் கேஸ் தான் நம்மளுக்கு எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா ரெக்யர்ட் அமௌண்ட். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரெக்யர்ட் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரெக்யர்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டேக்கன். ஓகேங்களா? ஸோ ஹவு மச் வி ஹேவ் டேக்கன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம எடுத்துக்கிட்டது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 22.4 லிட்டர்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ரைட். 22.4 லிட்டர்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் தான் எடுத்துக்கணும். ஆனா நம்மளுக்கு பாத்தீங்க அப்படின்னா ரெக்யர்ட் பாத்தீங்க அப்படின்னா 22.4 லிட்டர்ஸ் ஆஃப் குளோரின் தான். பட் ஆனா நம்ம எடுத்துக்கிட்டது 11.2 லிட்டர்ஸ் ஆஃப் குளோரின் தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ அப்போ லிமிட்டிங் ரியேஜென்ட்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா எந்த ரியேஜன் ரொம்ப கம்மியா இருக்கோ அதை தான் வந்து நம்ம லிமிட்டிங் ரியேஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோமா? தி ரியேஜன் which limits the reaction is called limiting reagents. அதை இன்னொரு வகையில சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எந்த வால்யூம் நம்ம கம்மியா இருக்கோ அதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா லிமிட்டிங் ரியேஜென்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ லிமிட்டிங் ரியேஜென்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு குளோரின் அப்படிங்கிறது நம்மளோட லிமிட்டிங் ரியேஜென்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இப்போ லிமிட்டிங் ரியேஜென்ட்டை வச்சு தான் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ராடக்ட் அப்படிங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ லிமிட்டிங் ரியேஜென்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 11.2 லிட்டர்ஸ் அப்படிங்கிறது எடுத்துருக்கோம். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஸோ 1:2 அதாவது டபுள் மடங்கு நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கணும் இல்லையா? ஸோ இப்போ 11.2 லிட்டர்ஸ் அப்படிங்கிறது நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மல்டிப்ளைட் பை 2. ஸோ 11.2 இன்டூ 2 அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஹவு மச் வால்யூம் ஆஃப் HCl ஃபார்ம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதை சிம்பிளை பண்ண அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 22.4 லிட்டர்ஸ் ஆஃப் HCl அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். ரைட்? ஓகே. ஸோ 22.4 லிட்டர்ஸ் தான் நம்மளோட ஆன்சரா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கேட்டிருக்காங்க நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு volume divided by molar volume, right? So molar volume for all gases same. So அதுவும் நமக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? So volume அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 22.4 liters, right? So 22.4 liters divided by so molar volume பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 22.4 liters அப்படின்னு நம்ம சொல்லுவோம். So liter per mole அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? So simplify பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 1 அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. So 1 mole அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். அதாவது 1 mole of HCl அப்படிங்கிறது நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஏன்னா 1 mole of HCl அப்படிங்கிறது நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 17. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ். ஓகேங்களா? ஸோ திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் எதுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்ம வந்து சிம்பிளா ஒரு டேபிள் அப்படிங்கிறது நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் எவ்வளவு கண்டுபிடிக்கும் கேட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கும். அதுல இருந்து நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அப்படிங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணுவோம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கிறது நம்ம கால்குலேட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கேசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கேசஸ் பாத்தீங்க அப்படின்னா வால்யூம் டிவைடட் பை மோலார் வால்யூம் அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா? ஸோ இப்போ 15 டிவைடட் பை 22.4 லிட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லிட்டர் பர் மோல். ஓகேங்களா? ஸோ சிம்பிளை பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 5 பை 22.4
4 ரைட். ஸோ அதுவும் கேஸ் தானே, நைட்ரஜன் அப்படிங்கிறதும் கேஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ 5/22.4 லிட்டர் per mole அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் அப்படிங்கிறது கிராம்ல கொடுத்துருக்காங்க, அதாவது மாஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ் அப்படிங்கிற ஃபார்ம்ல நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ மாஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஸோ 0.5. ஸோ மோலார் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 2 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ சிம்பிளை பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா 0.25 மோல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா. ஸோ 10 கிராம் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா. ஸோ கிராம்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்க. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை மோலார் மாஸ் அப்படிங்கிற ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ ஒரு ஆக்சிஜன் பாத்தீங்க அப்படின்னா 16. ஸோ 2 ஆக்சிஜனுக்கு 32. அப்போ மோலார் மாஸ் ஃபார் ஆக்சிஜன் மாலிகூல்ஸ் இஸ் 32 கிராம் per mole அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ 10/32 கிராம் per mole அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் சிம்பிளை பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நமக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்ம்ல இருக்கு. ஓகேங்களா. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வச்சு நம்ம வந்து நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணோம். ஸோ நம்ம கேட்டிருக்கிறது நம்பர் ஆஃப் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கூடயும் நம்ம அவகாடோ நம்பர்ஸ் அப்படிங்கிறது நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா எதுக்கு வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கோ அதுக்கு தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸும் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா எதுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 0.3, 0.67 அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே பெரிய நம்பர். ஓகேங்களா. ஸோ அப்போ அதுக்கு தான் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் அ ரைட் ஆன்சர். ஓகேங்களா. ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து NA அப்படிங்கறத ஆட் பண்ணி நீங்க கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 18. ஸோ வெயிட் ஆஃப் 1 moles ஆஃப் a compound. ஓகேங்களா. அதாவது ஒரே ஒரு மாலிகூலோட வெயிட் மாஸ் என்ன அப்படிங்கறத உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட மாலிகுலர் ஃபார்முலா அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. ஸோ மாலிகுலர் ஃபார்முலா அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு C60H22, அதாவது 122 அப்படிங்கிறது நம்ம கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மோலார் மாஸ் அப்படிங்கிறது நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஓகேவா. ஸோ மோலார் மாஸ் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஸோ ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அப்சல்யூட் அட்டாமிக் மாஸ் அப்படின்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும். ஓகேங்களா. ஸோ ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஹைட்ரஜன் பாத்தீங்க அப்படின்னா ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அப்படிங்கிறது நமக்கு 1.008 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அப்சல்யூட் அட்டாமிக் மாஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரே ஒரு ஹைட்ரஜனோட மாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் நம்பர் கூட AMU அதாவது அட்டாமிக் மாஸ் யூனிட்டை மல்டிப்ளை பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரே ஒரு மாலிகுலோட ஒரே ஒரு ஹைட்ரஜனோட மாஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா. ஓகே. ஸோ மோலார் மாஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா சேம் அதே நம்பர் பட் யூனிட் மட்டும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ கிராம் per mole அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம அப்ராக்சிமேட்லி 1 கிராம் per mole அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ஃபார்மேட்டுக்கும் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம C60H122 அப்படிங்கிறதுக்கு மோலார் மாஸ் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணுவோம். ஸோ மோலார் மாஸ் நமக்கு தெரிஞ்சாலே பாத்தீங்க அப்படின்னா நம்ம அதை வச்சு அதோட நம்பர்ஸும் பாத்தீங்க அப்படின்னா சேம் மோலார்ல சேமா இருக்கும் இல்லையா. ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மோலார் மாஸ் அப்படிங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணி பார்ப்போம். ஸோ பாத்தீங்க அப்படின்னா எத்தனை கார்பன் இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 60 கார்பன்ஸ் இருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ 60 ஒரு கார்பனோட மாஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம 12 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ 60 into 12 பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 6 into 12 72 ரைட். ஸோ இப்போ 720 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஹைட்ரஜன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸோ ஹைட்ரஜன் பாத்தீங்க அப்படின்னா 112 இருக்கு. ஸோ அதாவது 112 ஹைட்ரஜன்ஸ் இருக்கு. ஒரு ஹைட்ரஜனோட மாஸ் பாத்தீங்க அப்படின்னா 1 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ 122 கூட நம்ம பிளஸ் பண்ணுவோம். ஸோ இது பிளஸ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா 248 அதாவது 842 அப்படிங்கறத பாத்தீங்க அப்படின்னா இதோட கிராம் per mole அதாவது மோலார் மாஸ் அப்படிங்கறது நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இதோட நம்பர் அதாவது ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அப்படிங்கிறதும் பாத்தீங்க அப்படின்னா ஸோ 842 ரைட். ஸோ 842 அப்படிங்கிறது ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஸோ இந்த மாலிகூல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 842. ஸோ அப்போ வந்து அப்சல்யூட் அட்டாமிக் மாஸ் அதாவது ஒரே ஒரு மாலிகூலோட மாஸ் அப்படிங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படிங்கும்போது 842 AMU அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா. ஓகே. ஸோ இதை வந்து சிம்பிளை பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா. ஸோ AMU கூட நம்ம மல்டிப்ளை பண்ணது 1 AMU அப்படிங்கிறது 1 அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படிங்கிறது 1.66 × 10⁻⁻24 கிராம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து மல்டிப்ளை பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 1397.7 × 10⁻⁻24 அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஸோ இப்போ ஆப்ஷன்ஸ்ல இருக்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு அப்சல்யூட் மாலிகுலர் மாஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சது அப்சல்யூட் சாரி ரைட். ஸோ இங்கேயோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. 1397 ஓகேங்களா. ஸோ 1397 அப்படிங்கிறதா இருக்கு. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ்ல இருக்கு. ஸோ ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 10⁻20 அப்படிங்கிறது இருக்கு. நம்மளுக்கு பாத்தீங்க அப்படின்னா 10⁻⁻24 இருக்கு. ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா
ஸோ சிம்பிளை பண்ணி பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ 10 to the power of -24 இருக்கு இல்லையா. ஸோ சிம்பிளை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 3 டிஜிட்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ டிஜிட்ஸ்க்கு அப்புறம் டெசிமல் அப்படிங்கிறத நான் கொண்டு வரேன் ஓகேங்களா. ஸோ டெசிமல் அப்படிங்கிறது நான் இங்கே கொண்டு வரேன் ஓகேங்களா. ஸோ 3 டிஜிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போகிறேன் ஓகேங்களா. ஸோ ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பாசிட்டிவ் சைன் ஆட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ +3 அப்படிங்கிறது நம்ம மேலே ஆட் பண்ணுவோம். ஸோ +3 ஆட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா -21 அப்படிங்கிறது நம்மளுக்கு வருது ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 1.39 × 10 to the power of -21 அப்படின்னு வருது ஓகேங்களா. ஸோ இது ஆப்ஷன்ஸ்ல இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ 10 to the power of -21 அப்படிங்கிறது நமக்கு ஆப்ஷன்ஸ்ல இருக்கு. பட் ஆனால் இது வந்து 1.4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இது ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து 5க்கு மேலே இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 1.4 அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ 1.4 × 10 to the power of -21 அப்படிங்கிறதா நம்மளோட ஆன்சர். ஸோ அப்போ பி தான் நம்மளோட ஆன்சர் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா. ஸோ அதை தான் வந்து இந்த வேர்ட்ஸ் ஃபார்ம்ல நமக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அப்ராக்சிமேட்லி 1.4 × 10 to the power of -21 அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா. ஓகே, ஸோ அதாவது ஒரே ஒரு மாலிகுல், அதாவது C60H122 அப்படிங்கிற ஒரு மாலிகுலோட மாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 1.4 × 10 to the power of -21 கிராம்ஸ் அப்படிங்கிறது.